வணக்கம் சவுக்கு மீடியா நேயர்களே. இன்றைய அரசியல் அரட்டையில் தமிழ்நாட்டில் நடந்த முக்கியமான அரசியல் மற்றும் சமூக நிகழ்வுகளை பற்றி விவாதிக்க இருக்கிறோம். வாருங்கள் சார். வணக்கம் சார். வணக்கம் நிதேஷ். வணக்கம் மாலதி. சார், இந்த நிமிஷம் அப்படியே உறைந்து விடாதான் இருக்கு சார். உறைந்து விடாது, அப்படியே முதலமைச்சராக நீடிக்கலான்ட்டு நீங்கள் திட்டம் போடுறீங்க, உரையாது. இதென்ன உங்கள் திட்டம் நடக்காது. சரி சார், எனக்கு ஏன் ஃபீலிங்ஸ்ன்னு கேளுங்க. சொல்லுங்கம்மா. சார், ஒரே நாளில் 7000 பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க சார். அப்போ அது உரையக்கூடாதுமா, வளரணுமா. உறைஞ்சா அங்கேயே நின்றோம். 5,07,000 இங்கே நின்றோம், வளராது. புரியுதா? உண்மையிலே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. நேற்று நிகழ்ச்சியில் தானே சொன்னோம் 5 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு நன்றின்னு. பார்த்தா 384 இந்த மொமெண்ட். சார், முதலமைச்சர் மாதிரியே ஏதோ தப்பாக சொல்கிற மாதிரி இருக்குது கணக்கு. இல்லைங்க, 5,57,384. சரி, ரைட். நான் சிஎம்ஐ பற்றி பேசுகிறோன்னே அப்படியே அவரோட எஃபெக்ட் வந்துருச்சு. ஒரே நாளில் வந்த 7,384 சப்ஸ்கிரைபரும் மூத்த பத்திரிகையாளர் திரு சார். நம்ம பத்திரிகையாளர் இல்லைன்னா தொடர்ந்து சொல்கிறாங்க, நம்ம சொல்லிக்கலாம்ப்பா. சரி சார், நம்ம திருப்திக்கு சொல்லிக்கலாம். நன்றி, ரொம்ப நன்றி. மிக்க நன்றி. உங்கள் ஆதரவு தொடர்ந்து தேவை. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நேற்று இளையராஜாவுக்கு பாராட்டு விழா. எதுக்குப்பா பாராட்டு விழா? ஏதோ சிம்போனின்னு ஏதோ ஒன்று மியூசிக். சிம்போனின்னா என்ன தெரில சார். ஏதோ மியூசிக்கை போட்டு வாசிக்கணுன்னே வாசிப்பாங்க போல். நீங்கள் தான் இப்போ போட்டு காட்டினீங்க. காலையில் கேட்டான் சிம்பனின்னா என்ன சார்னோடனே நான் இந்த யூரோப்பில் போடுற ஒரு சிம்பனி ஒன்று போட்டு விட்டேன். இது என்ன சார், பாட்டு கூட பாட மாட்டேங்கிறாங்க, உட்காந்து எல்லோரும் வாசிச்சுட்டு இருக்காங்க, எதுக்கு சார் பாராட்டு விழா அப்படின்னா. அது இந்த சிம்பனின்றது இந்த ஒரு உலக புகழ்பெற்ற இசை வடிவம். பெரிய பெரிய மேதைகள்லாம் இசையமைத்த ஒரு வடிவம் அது. அதில் இளையராஜா போட்ட சிம்பனி இது அப்படின்ட்டு நான் சொன்னேன். அதுக்கு தான் வாழ்நாள் முழுக்க நான் செலவழிச்சேன்னு சொன்னார். சரி, இந்த சிம்பனி எப்போ போட்டார்? இந்த மார்ச்சுக்கு எங்கேயோ போய் போட்டு வந்தார் சார் சிம்போனி. மார்ச் மாதம் போட்டார். எந்த மாதத்தில் இருக்கோம்? செப்டம்பர். இப்போ எதுக்கு பாராட்டு விழா நடத்தணும்? அதாங்க சார், ஏற்கனவே பாராட்டு விழா நடத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் நேற்று பர்டிகுலராக டேட் அறிவித்த மாதிரி எனக்கு தெரியல. டேட்டு முன்னாடியே அறிவித்தாங்க. அந்த அறிவிப்பே எனக்கு தெரிந்து ஒரு வாரம் 10 நாட்களுக்குள் வந்தது. பாராட்டு விழா நடத்துவது என்று கொள்கை அளவில் முடிவெடுக்கப்பட்டது. மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் 6 மாதங்களாக என்ன செய்து கொண்டிருந்தார்கள் சார்? ஒருவேளை விஜய் பிரச்சாரத்திற்கான டிஸ்ட்ராக்ஷனாக இதை பார்க்கலாமாங்க சார்? இதுதான் அரசியல். இதை புரிந்து கொள்ள வேண்டும். இளையராஜாவோட பிறந்த நாள் அன்று முதலமைச்சர் வீட்டுக்கு போய் வாழ்த்து சொன்னார், ஞாபகம் இருக்குங்களா? ஆமாம் சார். வீட்டுக்கு போய் வாழ்த்து சொன்னார். அப்போதே விமர்சனம் பண்ணேன், இதெல்லாம் சிஎம் வேலை இல்லை. சிஎம் கிட்ட போய் தான் அரசவை கவிகள் வாழ்த்து பெற வேண்டும். இவர் போகிறார் வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு. ஸோ நேற்று இந்த நிகழ்ச்சியை திட்டமிட்டு நடத்தியது, நல்லா நீங்கள் இதை கூர்ந்து கவனிச்சிங்கன்னா, ஒரு மிக முக்கியமான திரைப்பிரபலம், திரையின் உச்சத்தில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலம் அரசியல் களத்தில் இறங்கி ஓட்டுகளுக்கு வேட்டு வைப்பதற்காக அவர் களத்தில் இறங்கும் நேரம் அதே திரையுலக பிரபலங்களை வைத்து நாங்கள் ஒரு நிகழ்ச்சி நடத்தி கவனத்தை இந்த பக்கம் திருப்புகிறோம் என்பதுதான் அந்த நிகழ்ச்சியோட அடிப்படை நோக்கம். வேறு ஒன்றும் இல்லை. மாலதி கரெக்டாக பிடிச்சிட்டாங்க சார். நடுவில் ரஜினியெல்லாம் பேசுகிறாரு, பாராட்டுறாரு, தன்னுடைய பழைய விஷயங்களை நினைவு கூர்றாரு. இதில் என்ன இருக்குது? நிலைய வித்வான்களை கூப்பிட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணணுன்றதுக்காக தான் அவங்களெல்லாம் அழைக்கிறது. ரஜினிகாந்த், கமலஹாசன் இவர்களெல்லாம் அழைத்தது. ஏற்கனவே உங்கள் அப்பா இதை பண்ணிகிட்டு இருந்தார். பாசத்தலைவனுக்கு பாராட்டு விழா என்று எல்லா நடிகர்களையும் கூப்பிட்டு பண்ணும்போது அஜித் ஒருவர் தான் எழுந்து நின்று வெளிப்படையாக சொன்னார், அந்த பாருங்கள் வம்பு பண்ணுறாங்க உங்கள் ஆளுங்க, வெளிநாட்டில் ஷூட்டிங்கில் இருக்கிறாங்க, இங்கேருந்து கம்பல் பண்ணி நீங்கள் வரணும்னு சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொன்னார். அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆச்சு. இல்லைனா வாரம் ஒரு பாராட்டு விழா. அதே வேலையைத்தான் இவர்கள் செய்கிறார்கள். சரி, இவர் இந்த பாராட்டு விழா நடத்துறது கரெக்டாக? தமிழகத்துலேருந்து ஒரு இசை ஏதோ செம்போனின்னு சொல்கிறீங்க, எனக்கு அதை பற்றி எதுவும் தெரில. அது சரி, ஏதோ பிரபலமாகுது, அதனால நடத்தலாம். கலையை மதிக்கிறாங்க, வளர்க்குறாங்க. இளையராஜா மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்காக போய் சிம்பனி போட்டார். 2 நிமிஷம் சாங் போட்டாலே காப்பிரைட் அடிப்பார் சார். கரெக்டா? இப்போ ரீசெண்டாக அஜித் படம் குட் பேட் அக்லியில் ஒரு சாங் வந்துச்சு, அது காப்பிரைட்டு அடிச்சிருக்காரு. வழக்கு போட்டு தடை வாங்கிட்டார். மீண்டும் எனக்கு நினைவுக்கு வரக்கூடிய ஒரு நிகழ்வு எதுவென்றால், காலஞ்சென்ற திரு எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐரோப்பா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளில் இசை கச்சேரி நடத்துவதற்காக போய் டிக்கெட்ஸ்லாம் விற்று முடித்து டூர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். இளையராஜா அறிவிப்பு வெளியிடுறாரு, எஸ்பிபி என் பாட்டை பாடக்கூடாது என்று. எஸ்பிபி இளையராஜா பாட்டு இல்லாமல்
மற்ற பாடல்களை பாடிவிட்டு வந்தார். சார் அது கூட புரிஞ்சுக்க முடியுதுங்க சார். வணிகமாக அவங்க 3SBB பண்ணார், அதனால இளையராஜா இதை மாதிரி சொன்னார், அதை கூட புரிஞ்சுக்க முடியுது. சும்மா இப்போ வணிகம் இல்லாமல் என்ஜாய்மெண்ட்டுக்கு பண்ணுறது, பர்மிஷன் வாங்கி பண்ணதுக்கெல்லாம் காப்பிரைட் அடிக்கிறது, இதை மாதிரி நிறைய விஷயங்களை பண்ணிட்டு இருக்காங்க சார். நபர் தான் இளையராஜா. அவர் ஒரு மிகச்சிறந்த இசை மேதை என்பதில் எனக்கும் மாற்று கருத்து இல்லை, வேறு யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. ஆனால் அரசாங்கம் அவருக்கு பாராட்டு விழா நடத்த வேண்டுமா என்பதுதான் என் கேள்வி. நேற்று அந்த நிகழ்ச்சிக்கு ஒரு 50 லட்ச ரூபா செலவாயிருக்குன்னு ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்குவோம். என்னோட வரிப்பணம் எதுக்கு எடுத்து போய் இதுக்காக செலவு பண்ணப்படணும்? உங்களுக்கு இளையராஜா மீது தீராத காதல் இருக்கிறது, கட்சி துட்டு வச்சுருக்கீங்கல்ல, அஞ்சுகம் அறக்கட்டளை, முரசொலி அறக்கட்டளை, திமுக அறக்கட்டளை, இன்னும் வண்டியாக அறக்கட்டளை வச்சுருக்கீங்கல்ல, அதுலேருந்து எடுத்து செலவு பண்ணுங்கள் சார். திமுகவின் சார்பாக நடத்தி கொள்ளுங்கள், அதுலேயும் புகழ் உங்களுக்கு தானே வரப்போகுது. ஆபாசமாக இல்லை இந்த நிகழ்ச்சி. முன்னாடி சிஎம் உட்காந்துருப்பார், பக்கத்தில் மகன், மருமக, பேரன், அவருக்கு பக்கத்தில் யார் உட்காந்துருந்தது? வைகோ. தமிழ்நாட்டோட இன்றைக்கி உயிரோடு இருக்கக்கூடிய ஒரு மூத்த அரசியல்வாதிகளில் வைகோ ஒருவர். அவருக்கும் இவருக்கும் பக்கத்து சீட்டா? என்ன தகுதியின் அடிப்படையில் நீங்கள் இன்பநிதியை உட்கார வைத்தீர்கள்? இதெல்லாம் நான் எளிதாக கடந்து போக மாட்டேன். நான் இவராவது துணை முதல்வர், புரோட்டோகால் இருக்குது. அந்த சின்ன பையனுக்கு என்ன இருக்குது சார்? அவங்க கட்சியில் ஏற்றுக்கிட்டாங்க, இதெல்லாம் பண்ண முடியாதுமா. அரசு விழாமா கேள்வி கேட்பேமா? நான் அதை தான் நான் சொல்கிறேன். கட்சியில் ஏற்றுக்கிட்டாங்க நீங்கள்ல, கட்சி விழாவை நடத்துங்க, நான் கேட்கவே மாட்டேன். உங்கள் குடும்பத்தில் நண்டு சிண்டெல்லாம் கூப்பிட்டு உட்கார வைங்க, திராவிட மாப்பிள்ளை சாரை முன்னாடி உட்கார வைங்க, நான் கேட்க மாட்டேன். யார் அப்பா விட்டு பணமா? டூருக்கு போனால் கவர்மெண்ட் பணம், இளையராஜாவுக்கு நிகழ்ச்சி நடத்துறது தான் கவர்மெண்ட் பணம். நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த நிகழ்ச்சியை நடத்துனீங்க, ஆனால் மக்களோட கவனம் எதில் இருந்துச்சு? ஊடகங்களோட கவனம் எதில் இருந்துச்சு? 12:30 மணி வரைக்கும் பெரம்பலூருக்கு போயிட்டே இருக்காரு, பேசுவாரான்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டே இருந்தாங்க. பெரம்பலூரில் ஒரு போய் ரீச் ஆகும்போதே மணி 12 கடந்து விட்டது. 12 மணி வரைக்கும் நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், அதுக்கு மேலே முடியலன்னு தூங்கிட்டேன் நான். அதுக்கு பிறகு போயிருக்காரு, பேசலை, நேரம் கருதி முடிச்சுட்டு போயிட்டாரு. மக்கள் அதை தானே அவ்வளோ நேரம் லைவில் பார்த்துட்டு இருந்தாங்களா? கூட்டம் எங்கே இருந்துச்சு? இப்படிலாம் நீங்கள் நாடகம் போட்டீர்கள் என்றால் மக்கள் கவனம் உங்கள் பக்கம் திரும்பும் என்று அவர்கள் நினைத்தார்கள் என்றால் ஏமாறுவார்கள். எனக்கு இதுக்கு எளிதாக கடந்து போக முடியாதுமா. யார் யாரெல்லாம் உட்காந்துருக்கு தெரியுமா? பொறுப்பு டிஜிபி உட்காந்துருக்காரு, தொப்பி போட்டுக்கின்னு. அல்வா அதிகாரி மெனக்கெட்டு உட்காந்துருக்காரு பக்கத்தில். இல்லை சார், அது அரசு விழான்னு சொல்கிறீங்க, அதில் போயிட்டு ஒரு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிறாரு ஒரு பீருக்கே ஒரு கோளாறு கொடுத்தாருன்னா என்ன சார் இது? ஆஃப் பாட்டில் பீர் அடிச்சுட்டு ஒரு போட்டு ஆட்டம் இருக்கு கொடுத்துருப்பார் போல இருக்கு, ரொம்ப கோளாறு கொடுத்துருப்பாரு. அது என்ன சார் ஒரு அரசு நிகழ்ச்சியில் பேசுறதா சார்? அது அவர் நிகழ்ச்சி, அது ரஜினிகாந்த், அவரை போய் நம்ம இது பண்ண வேண்டாம். ஒரு நிகழ்ச்சி என்ன பேசுகிறாரோ அது அவரோட விருப்பம். நான் கொஞ்சம் நல்லா யோசிச்சு பாருங்க, இது அரசு நிகழ்ச்சி தான். ஆனால் ஒரு இசையமைப்பாளருக்கு, திரைப்பட இசையமைப்பாளருக்கு நடத்தக்கூடிய பாராட்டு விழா, இதில் சட்டம் ஒழுங்கு டிஜிபிக்கு என்ன வேலை? பதவியேற்பு விழாக்கு போகிறாரு, ஒரு அமைச்சருக்கு பதவியேற்பு விழா, டிஜியும் ஐஜின்ட்டும் உட்காந்துருந்தாங்கன்னா பேசுவதற்கு ஒன்றும் இல்லை. இந்த விழாவுக்கு எதுக்கு போய் உட்காந்துருக்கீங்க? அப்போ கூத்து தானே அடிக்கிறீங்க நீங்கள். நல்லா கொஞ்சம் யோசிச்சு பாருங்கம்மா. இதெல்லாம் கடந்து செல்ல முடியாத ஒரு விஷயம். ஒரு இன்டெலிஜென்ஸ் ஐஜி இங்கே உட்காந்து நம்ம செஞ்ச வேலையை செஞ்சுருக்கணும். என்ன க்ரௌடு வருது, விஜய் எங்கே போகிறாரு, கரெக்டா, என்ன மூவ்மெண்ட்டு, இதானே உனக்கு வேலை? ஏதாவது அசம்பாவித சம்பவம் நடக்குதா? கூட்டத்துக்கு நடுவில் ஆம்புலன்ஸ் விட்றதுக்கு ஏற்பாடு பண்ணி இந்த மாதிரி கரெக்டாக விட்டானா? அவன் குதிரையை விட்டோம், குதிரை விட்டான், கரெக்டாக விட்டானா? கரண்ட்டை கொடுக்க சொன்னவன் பிடுங்கினானா? கூட்டம் எவ்வளோ சேருது? இந்த கூட்டம் எப்படி வாக்குகளாக மாறும் அல்லது மாறாது? இதை அசஸ் பண்ணி மினிட் பை மினிட் நீங்கள் இதை செக் பண்ணி ரிப்போர்ட்டை சிஎம்க்கு சப்மிட் பண்ணுறதானே உங்கள் வேலை. எப்படிப்பட்ட லகுடபாண்டி அதிகாரிகளை வைத்திருக்கிறார் தெரிகிறதா? நல்லது, முட்டு சந்துக்கு அழைத்து செல்ல போகிறார்கள், நீங்கள் பார்க்கத்தான் போகிறீர்கள். இன்னொன்று சார், அந்த நிகழ்ச்சியில் போயிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் சொல்கிறாரு, இந்திய அரசியலே வந்து நட்சத்திரமாக விளங்கக்கூடிய முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் வந்துட்டு புதிய எதிரி பழைய எதிரி எல்லாத்துக்கும் வந்து வா பார்த்துக்கலாம் 2026 அப்படின்னு சொல்லிட்டு புன்னகையோட பேசுகிறார். அவர் ரஜினி கலாய்க்கிறாருன்னு தான் நினைக்கிறேன்ப்பா. அவர் ரஜினி வந்து ஆளுங்கட்சியோடு அப்படியே சாந்தமாக போயிடுவார். ஏடிஎம்கே ஆட்சி இருந்துச்சுன்னா தைரியலட்சுமி அஷ்டலட்சுமின்னு பேசியிருக்காரு தெரியுமா? அதே மாதிரி விஜயகாந்த் கட்சி தொடங்கும் போது ஒரு குதிரையில் ஏறுறதே கஷ்டம், குதிரை கீழே தள்ளி விட்டுறோம். அந்த குதிரையில் ஏறி ஒரு கலைஞரை மேடையில் வச்சுக்கிட்டு சொன்னார், ஏறி ஜெயிச்சு ஓட்டி காட்டிட்டாரு அப்படின்ட்டு சொன்னார். அதனால் அவர் பெருந்தன்மையான மனிதர், சரியா? அதனால் சிஎம்ஐ கலாய்க்கிறார் தான் நான் நினச்சிக்கிறேன். இன்னொன்று அதான் சார், அதை நான் அப்படி தான் நினைக்கிறேன். ஏன்னா இந்திய அரசியல் நட்சத்திரமாக இருக்குட்டா நட்சத்திரம் பல நட்சத்திரம் இருக்குது, அதில் ஒருத்தர் ஒரு நட்சத்திரம் அப்படி தான் சொல்கிறாரு. அவருக்கும் வந்து விருப்பம்லாம் கிடையாது, புரியுதா? சிஎம் குடும்பத்தை என்ன பண்ண முடியும்? அவங்க கம்பெனியில் தான் நடிச்சுன்னுக்கிறாரு. அடுத்த படமும் அவங்க கம்பெனி தானேப்பா. இப்போ அடுத்து வந்து ரஜினி கமலும் சேர்ந்து நடிக்குது, அதே அவங்க தான் தயாரிப்பாங்க. அதனால் இன்னொன்று, ரஜினியை வச்சு இன்றைக்கி படம் பண்ணுறதுக்கு யார் இருக்கா சொல்லு? கூலியின் மாபெரும் வெற்றி உங்களுக்கு தெரியும். மாபெரும் வெற்றி இருப்பாங்க, அவ்வளோ சம்பளம் கொடுக்க முடியாது. அந்த நஷ்டம் யார் இருப்பாங்கன்னா யார் இருப்பாங்க சொல்லுங்க? நஷ்டத்தை அவங்களால தான் தாங்க முடியும். ரஜினிக்கு சம்பளம் 200 கோடிமா? சிவப்பு பூத நிறுவனம் மட்டும்தான் சார். சிவப்பு பூத நிறுவனம் தானே தயாரிக்கும். அப்போ அவங்க கூப்பிட்ற ஃபங்க்ஷன் போய் தானே ஆகணும். கமல் ஏன் போடுறாரு? எம்பி பதவி கொடுத்துருக்காங்க, அடுத்து ஏதாவது 2 சீட்டு கிடைக்குமா? அது இதுவே போதும் கமலுக்கு. நெகிழ்ந்துட்டார் அவர்.
விட்டா சித்தரஞ்சன் சாலையில் உருண்டுகிட்டே இருப்பார் கமல் டெய்லியும். ஐயோ என்ன எம்பி ஆக்கிட்டாங்க என்ன. அதனால் அவர்கள் நிரந்தர நிலைவத்துவான்களாக ஆகிவிட்டார்கள். மற்ற நட்சத்திரங்கள்லாம் கூப்பிட்டாங்கன்னா வருவாங்க. ஏன்னா சிகப்பு பூதம் இது எவ்வளவு தவறு பாருங்கள் நீங்கள். இந்த சிகப்பு பூதம் நிறுவனத்தை பகைத்து கொண்டால் இன்று நீங்கள் சினிமாவில் வாழ முடியாது என்பது யதார்த்தம். இதைத்தான் போன கவர்மெண்ட்லேயும் பண்ணாங்க. போன கவர்மெண்ட்டில் சன் பிக்சர்ஸ் ஞாபகம் இருக்கா, விஜயோட காவலன்னு ஒரு படம் வந்துச்சா, விஜய் இது ஓடாமே பண்ணாங்க இந்த படத்தை. இத்தனைக்கும் நல்ல படம் சார், காமெடி வடிவேல் காமெடிலாம் சூப்பராக இருக்கும். ஓடாமே பண்ணாங்க தேட்டர் கொடுக்காம. அப்போ அடாவடி. இப்போ அத்தனை பேரும் பயந்துக்கிட்டு வர்றாங்க. இதெல்லாம் மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் அதை நடத்துறீங்க இந்த நிகழ்ச்சி எத்தனை பேர் பார்த்தாங்க? சேனலில் லைவ் எதிர்ப்பா போட்டாங்க. ஆனால் இதை எப்படி கவனிக்க வேண்டும் என்றால் இதுவும் அதிமுகவுக்கு பாதிப்பு என்று தான் நான் பார்க்கிறேன். நேற்றைய நாள் முழுக்க திரு பழனிசாமி அவர்கள் நேற்று கோவையில் பிரச்சாரம் செய்தார். கோவையில் பேசியிருக்காரு. இன்றைக்கி பிரிண்ட்டில் மட்டும் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. கோவையில் இந்த கோவைக்கு என்னென்ன திட்டங்களை கொண்டு வர போகிறோம் அப்படின்ட்டுலாம் பேசி சட்ட ஒழுங்கு பிரச்சனை சட்ட ஒழுங்கு சரியில்லை அப்படின்லாம் பேசியிருக்காரு. அதான் பேசியிருக்காரு. பட் அதுக்கான ஸ்பேஸே இல்லைன்னு தெரியுதா? 2 பேரும் ஆக்குப்பை பண்ணிக்கிட்டாங்க. இதுதான் அரசியல் கேம். இதுதான் ரிங்குன்னா அந்த ரிங்குலேருந்து வெளியில் தள்ளி விடுவாங்க. அது உள்ளே பூந்து நீங்கள் உங்களுக்கான ஸ்பேஸை பிடிச்சிக்கணும். அந்த அடிப்படையில் தான் இதை பார்க்கணும். நேற்றைக்கு முந்தைய நாள் நிகழ்ச்சியிலும் நான் சொன்னேன், ஒரு தொகுதிக்கு 20 கோடி ரூபாய் கொண்டு போய் சேர்த்துட்டாங்க என்று நான் சொன்னேன். கூடுதலாக இது சம்பந்தமாக சில தகவல்கள் வந்திருக்கின்றன. எனக்கு இந்த டிஜிபி விவகாரம் பற்றி நம்மளை போல் யாரும் இவ்வளோ டீட்டெயிலாக விவாதித்தது கிடையாது. எனக்கே ஒரு விஷயம் புரியாதது என்னவென்றால், இவ்வளவு ரிஸ்க்கை எதுக்கு எடுக்கிறாங்க? ஒரு ஆள் அந்த சீமா அகர்வால், ராஜீவ்குமார் அண்டு ராத்தோரை பிடிக்காத ஒரு காரணத்துக்காக மட்டுமா? அண்டு நிகழ்ச்சியை நான் பதிவு செஞ்சுருந்தேன். வேண்டிய டிஜிபி இருந்தாங்கன்னா துட்டு எடுத்துகிட்டு போவாங்க. அதற்கான முழுமையான தகவல்கள் வந்துவிட்டன. பணம் எப்படி தமிழகம் முழுக்க எடுத்து செல்லப்படுகிறது என்பதற்கான தகவல் வந்திருக்கிறது. எப்படி எடுத்து செல்கிறார்கள் என்றால், ஒரு மாவட்டம் இருக்குதுன்னு வச்சுங்க. இந்த ஒரு மாவட்டத்தில் 6 தொகுதி இருக்கும். ஒரு வருவாய் மாவட்டத்தில் 6 தொகுதி இருக்கும். 6 தொகுதிக்கு 120 கோடி. ஓகேங்களா? இந்த 120 கோடின்றது ஹெவியாக இருக்கும். இன்றைக்கி 500 ரூபா கரன்சி மட்டும்தான், வேறு கரன்சி பெரிய ஹையர் டினாமினேஷன் இல்லை. ஒரு பெரிய சைஸபிள் இதாக இருக்கும். அதை உங்களுக்கு கார்லெல்லாம் எடுத்துகிட்டு போவது அவ்வளவு எளிது கிடையாது. எப்படி எடுத்து செல்கிறார்கள் என்றால், இப்போது திருநெல்வேலி மாவட்டத்திற்கு, திருநெல்வேலி மற்றும் தூத்துக்குடிக்கு சேர்த்து ஒரு 300 கோடி எடுத்துகிட்டு போகணுன்னு வச்சுக்கோங்க. அந்த பணம் சென்னையிலிருந்து சரக்கு லாரிகள் மூலமாக சென்னையிலேருந்து செங்கல்பட்டு வரை ட்ராவல் பண்ணும். அந்த பணம் எதில் ட்ராவல் பண்ணுதுன்னு கேட்டிங்கன்னா, சரக்கு வாகனங்கள் இருக்குல்ல, லாரி பார்த்துருக்கீங்களா, பெரிய தார்பாய் போட்டு சுற்றி இருக்கும் தெரியுமா, அதுக்கு நடுவில் வச்சுருப்பாங்க. ரொம்ப தூரம் அந்த பணம் ட்ராவல் பண்ணாது. வண்டி 12 மணிக்கு இங்கேருந்து கிளம்பும். சென்னையிலேருந்து எல்லா பணமும் சென்னையிலேருந்து தான் போகுதுண்ணா. வண்டி 12 மணிக்கு கிளம்பும். 12 மணிலேருந்து அதிகபட்ச ட்ராவல் 4 மணி வரைக்கும். 4 மணிக்கு மேலே வண்டி நகராது. ஸோ சென்னையிலேருந்து சரக்கு வாகனம் டோல்களெல்லாம் கடந்து செங்கல்பட்டுக்கு போய் செங்கல்பட்டில் ஹால்ட்டு. சென்னையிலேருந்து செங்கல்பட்டு வரைக்கும் அந்த சரக்கு வாகனம் போகும்போது முன்னாடி ஒரு போலீஸ் ஜீப்பு போகும். போலீஸ் ஜீப் அந்த இதோடு போகும்போது ஏதோ ஒரு முக்கியமான சரக்கு. இப்போ அதுக்கு இது ஏன்னா இப்போ இந்த நான் ஏற்கனவே சொன்னேன், இந்த ரெக்டிஃபைடு ஸ்பிரிட்டை இதுக்கு கொண்டு போகும்போது போலீஸ் ஒரு கூட போவாங்கன்னு சொன்னேன். அது மாதிரி சில நியூக்ளியர் மெட்டீரியல்லாம் எடுத்துகிட்டு போகும்போதெல்லாம் மத்திய அரசு பாதுகாப்போடு செல்வது வழக்கம். அதுபோல் இது ஒரு முக்கியமான சரக்கு என்று நினைத்துக் கொள்வார்கள். போலீஸ் வாகனத்தோடு செங்கல்பட்டு வரைக்கும் போய் செங்கல்பட்டில் ஹால்ட்டு. செங்கல்பட்டில் ஹால்ட் பண்ண பிறகு அந்த சரக்கு வாகனத்திலிருந்து அந்த பணத்தை எடுத்து இன்னொரு சரக்கு வாகனத்துக்கு மாற்றப்பட்டு செங்கல்பட்டுலேருந்து விழுப்புரம் போய் ஹால்ட்டு. இந்த ட்ராவல் டைமு 12லேருந்து 4 தாண்டாது. அங்கே இருந்ததுக்கப்புறம் விழுப்புரத்தில் விட்டு திருச்சி. இது அடுத்தடுத்த நாட்களில் இப்படித்தான் போய் திருநெல்வேலி வரை போய் இந்த பணம் சேர்த்து விட்டார்கள். இந்த பணப்பரிமாற்றத்தை இங்கிருந்து செல்கிறது அல்லவா, இதையெல்லாம் சூப்பர்வைஸ் பண்ணக்கூடிய வேலையை சபரீசன் உத்தரவை பிறப்பிக்கிறார். இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் இருக்குல்ல, சென்னையிலேருந்து ஒரு ஊருக்கு போகிறது, இந்த வேலையை இப்போது பார்த்து கொள்பவர் தம்பி ரதீஷ் மற்றும் அருமை அண்ணன் செந்தில் பாலாஜி. ஏன் இந்த குடும்பத்திற்கு முக்கியமானவராக இருக்கிறார் என்பது தெரிகிறதா? இது போல் கணக்கச்சிதமாக இந்த வேலைகளை செய்து முடிப்பதற்கு திமுகவில் ஒருத்தருக்கான எந்த மந்திரியாவது நம்பி கொடுக்கறதுக்கு இந்த குடும்பம் தயாராக இல்லை. இன்னொன்று, இவ்வளவு கச்சிதமாக எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. போயிட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய அத்தனை வருவாய் மாவட்டங்களுக்கும் தொகுதிக்கு 20 கோடி ரூபாய் போய் சேர்ந்து விட்டது. இது இவ்வளோ கவனமாக பண்ணணும். ஏன்னா நடுவில் ஒரு கன்சைன்மெண்ட் மாட்டுச்சுன்னா கூட பெரிய சிக்கலாயிடும். அதனால சரக்கு வாகனங்களில், ஏன்னா இங்கேருந்து சரக்கு வாகனங்கள் நேராக இதுக்கு போனாங்கன்னா என்ன வேணாலும் ஆகும், ஆக்சிடென்ட் ஆகும், வண்டி கவரும். அப்போ வண்டியை ஷிஃப்ட் பண்ணணும்னு சொல்லும்போது பணம் ஒரு கன்சைன்மெண்ட் மாட்டுச்சுனாலே புரிஞ்சிடும் யாரோட பணத்தை எங்கேயாவது சுற்றி பெரிய அலாமிங் ஆகிடும்ட்டு இந்த வேலைகள் இப்படி நடந்து கொண்டு இருக்கின்றன. அப்போது எந்த அளவுக்கு அவர்கள் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்பதை தீர்மானமாக இருக்கிறார்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். அதனால தான் இவங்க, அதாவது என்ன ஆனாலும் சரி, எந்த எல்லைக்கு போனாலும் சரி, மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும்.
அதற்கு எதையும் செய்வார்கள், எப்படி வேண்டுமானாலும் செய்வார்கள். அதோட நீட்சி தான் இந்த இளையராஜாவோட பாராட்டு விழா, இது போன்ற விவகாரங்கள், கட்சிகளை உடைப்பது, இது எல்லாத்தையும் பார்த்துக்கணும். சார் அதே மாதிரி சார் ஏற்கனவே சொன்னீங்க இந்த பாஷ்யம் வந்து நிதி சிக்கல்ல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களுக்கு எஃப்எஸ்ஐ சரியா கிடைக்கல, அதன் மூலமா அவங்க வந்து பில்டிங்ஸ் எல்லாம் கட்டல அப்படின்ற விவகாரங்கள்லாம் சொல்லியிருந்தீங்க சார். இப்போவும் விளம்பரங்களை பார்க்க முடியுதுங்க சார். புது புது ப்ராஜெக்டுகள் அறிவிச்சிருக்காங்க, அதோட விளம்பரங்களை ஹெவியா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்கள் தான் காரணம். உங்கள் நிகழ்ச்சியில் சொன்னீங்களா, பாஷ்யத்தை நம்பி எந்த தொழிலதிபரும் பணம் கொடுக்காதீங்க, எடப்பாடி பழனிசாமிக்கு எல்லாமே நான் தான் அப்படின்ட்டு இவராக சொல்லிக்கிறார். இது எடப்பாடி பழனிசாமிக்கே தெரியாது, எந்த தொழிலதிபரும் பணம் தராதீர்கள் பாஷ்யத்தை நம்பின்னு சொன்னீங்களா? கடுமையான நிதி சிக்கலில் இருக்கிறது பாஷ்யம் குழுமம். சுத்தமாக லிக்விடிட்டி இல்லை. அண்ட் பணம் கொடுத்தவர்கள் நெருக்கடியை தர தொடங்கி விட்டார்கள். ஓபிஎஸ் வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டு அமைதியாக இருக்கார். இது போல் எல்லாருக்கிட்டையும் வாங்கியிருக்காரு. நான் தான் சொன்னேன் இல்லை, பாஷ்யத்திடம் பணம் லோடு பண்ணாத, பணம் பார்க் பண்ணாத பொலிட்டீஷியன்ஸே இல்லை. திமுக அதிமுகன்னு எல்லா கட்சியை சேர்ந்தவர்களும் பார்க் பண்ணியிருக்காங்க. இவர் அந்த பணத்தை வச்சு தமிழ்நாடு முழுக்க ப்ராஜெக்ட், பெரிய பெரிய ப்ராஜெக்ட் எடுத்துட்டார். கேபிடி கிண்டி, ஸ்ரீனிவாச தேட்ரு, கோயம்பேடு, கேகே நகர், ஆராதனா தேட்ரு என்று இருக்கிற. அண்டு எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமாக இந்த சேத்பட்டு செல்லிங் ரோட்டில் நுங்கம்பாக்கத்தில் அந்த ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் வங்கி என்று எல்லா ப்ராஜெக்ட்லையும் கையை வச்சு மாட்டிக்கிட்டார். ஸோ இப்போது லிக்விடிட்டி வேணும். லிக்விடிட்டி எப்படி கொண்டு வருவீங்க? கையில் பணம் வேணும், என்ன பண்ணுவீங்க? ஏதாவது புது ப்ராஜெக்டை போடுறோம்னு சொல்லிட்டு விளம்பரமா? புது ப்ராஜெக்ட் போட்டால் எப்படி காசு வரும்? அட்வான்ஸ் பே பண்ணுவாங்க. அட்வான்ஸு யார் பே பண்ணுவா? அப்போ நீங்கள் வீடு வாங்கணும்னு முடிவு பண்ணுறீங்க மாலதி, எவ்வளோ பே பண்ணுவீங்க? 20% நினைக்கிறேன். 20% பே பண்ணுவீங்க, ரைட்டா? நீங்கள் உங்களால் எந்த மாதிரி வீடு வாங்க முடியும்? தான் ஒரு மிடில் கிளாஸ் ட்ரிபிள் பிஹெச்கே வாங்குவீங்க. அதாவது இந்த வீட்டோட விலை எவ்வளோ இருந்தால் உங்களால் ஃபண்டு பண்ண முடியும்? 1.5 கோடி அதிகபட்சம். 1 கோடி, ரைட்டா? 5 கோடி 6 கோடி இருக்கிற வீட்டை யார் வாங்குவா? அப்பர் மிடில் கிளாஸ், ரிச் பீப்புள். ரிச் அண்ட் சூப்பர் ரிச். க்ரௌனை எடுத்துக்கலாம். நான் க்ரௌன் இல்லை, எல்லா வீட்டுக்கும் 50% அட்வான்ஸ் வாங்கிட்டாருன்னு சொன்னேன். அந்த 50% எப்படி வாங்கினாருன்னு சொன்னேன்? அட்வான்ஸாக வாங்கியிருக்காரு, கேஷாக வாங்கியிருக்காரு, ரைட்டா? அதெல்லாம் வாங்கி முடிச்சாச்சு. அதெல்லாம் போய் வேரியஸ் ப்ராஜெக்ட்ஸில் பம்ப் பண்ணியாச்சு. அதையும் தாண்டி இன்றைக்கி லிக்விடிட்டி கிரைசிஸ். அப்போ என்ன பண்ணுறது? புது ப்ராஜெக்டை லான்ச் பண்ணு. இப்போது அத்தனை பேரும் போய் 20% பேங்க்லேருந்தே போடுவதற்காக இந்த விளம்பரங்கள் அல்ல. அது அந்த இடம் நல்ல அருமையான இடம், வெஸ்மாம்பலம். ஸோ அங்கே ஒரு வீடு கிடச்சா நல்லாயிருக்கும். அப்போது கேஷில் வாங்கக்கூடிய ஒரு நிறுவனம் தான் இந்த நிறுவனம். இன்னும் சொல்ல போனால் கேஷ்லேயே நடக்கக்கூடிய நிறுவனம் தான் இந்த நிறுவனம் என்பது ஊருக்கே தெரியும். ஸோ இந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ண உடனே, சார் எனக்கு அட்வான்ஸாக நான் இந்த அமௌண்ட்டு கொடுத்தேன். அதான் எல்லாருக்கும் எப்படி கொடுக்குறாங்க? பென்சிலில் உங்களுக்கு இந்த ஃப்ளாட்டுன்னு தான் எல்லாருக்கும் எழுதி கொடுக்குறாங்கன்னு சொன்னேன்ல. இப்போ நீங்கள் இந்த ப்ராஜெக்டை லான்ச் பண்ணுறதுக்காக தொடர்ந்து இன்று கூட விளம்பரம் வந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். இது வாங்கின உடனே எல்லோரும் வந்து எனக்கு ஒரு 14th ஃப்ளோரில் எனக்கு ஒரு ஃப்ளாட்டு வேணும்னு சொன்ன உடனே ஒரு 20% கொடுத்துட்றேன். சொல்லும்போது எப்படி சொல்லுவாங்க ரியல் எஸ்டேட்காரில்? எல்லாம் விற்று போச்சு சார், 14th ஃப்ளோரில் ஒரே ஒரு ஃப்ளாட்டு ஈஸ்ட் ஃபேஸிங் இருக்குது, வேணுன்னா கொடுங்கன்னு உடனே நம்ம எதுக்கு வச்சுப்போன்ட்டு இன்னொன்று மணியை ஹோல்டு பண்ணி வச்சுருக்கவங்க ஏதாவது ஒரு இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்ல, பின்னாடி பார்த்துக்குவோம் மீதியை. இதற்காகத்தான் இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணுறது. எனக்கும் உள்ளபடியே உங்களை மாதிரியே க்யூரியஸாக இருந்துச்சு. கடுமையான கேஷ் க்ரன்ச் இருக்குது. அண்டு 2 வருஷம் முன்னாடியே முடித்திருக்க வேண்டிய கோயம்பேடு ப்ராஜெக்டே இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணி சிசி கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் கொடுக்காததுனால ஜென்ரேட்டர் போட்டு கரண்ட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் வாங்கின அசோக் பில்லர் ப்ராஜெக்ட்டு இன்னும் வேலை நடந்துக்கிட்டு இருக்குது. உங்களுக்கு அதில் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இஷ்யூடு. அப்படி பார்த்தீங்கன்னா எல்லா வேலைகளையும் முடிந்தால் தான் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுவோம். கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ண ப்ராஜெக்ட் இப்போ போனீங்கன்னா வேலை நடந்துகிட்ருக்கும். யார் வேண்டுமானாலும் சென்று பார்க்கலாம். இன்னும் ஒருத்தருக்கு கூட ஹேண்ட் ஓவர் பண்ணல சார். யாருமே ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் அப்புறம் எப்படி கம்ப்ளீட் ஆகும் ப்ராஜெக்ட்டு? கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் முடிஞ்சு இன்னும் தண்ணி வரலன்ட்டு கோயம்பேடு ப்ராஜெக்ட் இருக்குது. அசோக் பில்லர் ப்ராஜெக்டில் கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இஷ்யூடு பை ரெரா அண்ட் சிஎம்டிஏ. ஆனால் இன்னும் வேலை நடந்துகிட்ருக்கு. அப்போ எப்படி கம்ப்ளீஷன் சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணீங்க? ஸோ கடுமையான நெருக்கடியில் இருக்கிறது. இப்போது மகன் சண்டை இதன் காரணமாக மேலும் வலுப்பெற்று இருக்கிறது. இப்போ மகனோட சைடு வீக்காக இருக்குது. மகனுக்கே தெரியாத ஒரு விஷயம் என்னவென்றால், மகனது உற்ற தோழனாக இருக்கக்கூடிய அன்பு தம்பி ரதீஷ் பாஷ்யத்திற்கு எப்படியாவது அதிக எஃப்எஸ்ஐ வாங்கி தருகிறேன் என்று ஒற்றை காலில் நிற்கிறார். என்ன காரணம்? எஃப்எஸ்ஐலாம் கொடுக்க முடியாது அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் தான் சொல்லி இருந்தார். அப்போ அதில் வந்து நம்ம என்ன பேசியிருந்தோம்னா, திரு ரத்தீஷோட முயற்சி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தோம். சடனாக வந்து எதுக்கு யூ டர்ன் பண்ணுறாரு? ஈடியிடமிருந்து நான் காப்பாற்றப்பட்டதற்கு ஒரே காரணம் அபினேஷ் என்று தம்பி ரதீஷ் நம்புகிறார். நம்ம தான் பேசிட்டோமே, ஒன்றுமே கனெக்ஷனே இல்லை, சும்மா சீன் தான் கிரியேட் பண்ணுறாரு. இன்னொன்று, நீங்கள் காப்பாற்றப்பட்டு விட்டீர்கள் என்று எப்படி நம்புகிறீர்கள்? டாமி அமைதியாக இருக்கிறது என்பதற்காக டாமி இறந்தா போய்விட்டது.
ஓய்வெடுத்து கொண்டு இருக்கிறது. மயக்கத்தில் இருக்கு. மயக்கத்தில் ஏதோ மயக்க பிஸ்கெட் போட்டு வாயை கட்டிட்டாங்க. பீகார் தேர்தல் முடியட்டும். இப்போது உங்களுக்கு ஒரு ஏஜென்சி இருக்குன்னா குறிப்பாக அரசியலுக்காக தான் அந்த ஏஜென்சி பயன்படுத்தப்படுகிறது. எங்கே தேர்தல் நடக்கிறதோ அந்த மாநிலத்தில் தானே அவர்களுக்கு அந்த ஏஜென்சிக்கு வேலை அதிகமாக இருக்கும். இப்போ வேலை பீகாரில் அதிகமாக, தமிழ்நாட்டில் அதிகமாக? பீகார். பீகார் தேர்தல் முடியட்டும், முடியும் வரை காத்திருங்கள். ஆனால் இவர் ரத்தீஷ் நம்புகிறாரு, அபினேஷ் இல்லைன்னா நம்ம இதில் வெளியில் வந்திருக்க முடியாது. அபினேஷ் தான் துபாயிலேருந்து லண்டனுக்கு நம்ம கூட வந்து லண்டன்லேருந்து நாம் சென்னைக்கு வந்து பத்திரமாக, நான் சொன்னேன்ல ரத்தீஷை கொண்டு வந்து சென்னையில் இறக்குறது என் வேலைன்னு சொன்னபடி செஞ்சுட்டாரா? அப்போது இப்போ ரத்தீஷும் ப்ராமிஸ் பண்ணுறாரு, நான் இதை முடிச்சு தரேன்ட்டு. சபரீசன் எப்படியாவது அதிக எஃப்எஸ்ஐ நான் வாங்கி தருகிறேன் என்று உறுதியாக வாக்களித்திருக்கிறார். என்னென்னா அதிக எஃப்எஸ்ஐ வாங்கி தரலன்னா சபரீசன் பணமும் போச்சு. எல்லாரும் பார்க் பண்ணியிருக்கான்னு சொன்னேன்ல, சபரீசனும் குவாண்டம் தெரில எனக்கு. சபரீசனும் ஒரு ஹியூஜ் சம்மு பாஷ்யத்தில் பார்க் பண்ணியிருக்காரு. அவரோட பணத்தை அவர் ரெக்கவரி பண்ணணுன்னாலே அதிக எஃப்எஸ்ஐ வாங்கி தரணும். ஆனால் மகன் என்ன காரணம் என்று தெரியவில்லை, உறுதியாக இருக்கிறார். ரொம்ப அதில் ஒரு இரிட்டேட் ஆனதில் என்ன ரீசன்னா, அவங்களுக்கே தெரியாமல் இவரும் சேகர்பாபுவும் சேர்ந்து இந்த வேலையை பார்த்தாங்கல்ல, எஃப்எஸ்ஐ இன்க்ரீஸ் பண்ணி ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணாங்களா, அதில் அவர் உதய் ரொம்ப இரிட்டேட் ஆகிட்டார். அவரே ஒரு நாய் இப்போ எல்லாம் வச்சுட்டு போட்டுட்டு இருக்காரு, போனால் கடிக்க விட்டுருவார். ரவுடி அந்த நாய் பேர், கடிக்க விட்டுருவார். ரவுடி விட்டு கடிக்க விட்டுவார், நீ கிட்ட வராத என்று அவர் கடும் கோபத்தில் இருக்கிறார். தனது உற்ற தோழன் ரத்தீஷே கட்சி மாறிவிட்டது உதயநிதிக்கே தெரியாது. இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அவர் தெரிந்து கொள்ள வேண்டும், அவரும் அந்த ரவுடியும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் நாம் இதை சொல்கிறோம். இப்போ வந்து சேகர்பாபு அவர்களையும் மேயர் பிரியா அவர்களையும் வந்து வச்சு ஏதோ அவதூறாக வந்துட்டு இன்ஸ்டாகிராம்லாம் போடுறாங்கன்னு சொல்லிட்டு வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்களாம் சார். இது ரொம்ப கவலையோடு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இன்றைக்கி தான் எக்ஸ்பிரஸில் ரிப்போர்ட் ஆகிருக்கு. சில யூடியூப் சேனல் மற்றும் 6 இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்ஸில் சேகர்பாபு மற்றும் மேயர் திருமதி பிரியா ஆகியோர் பற்றி அவதூறாக யூடியூப்பில் பேசியிருக்கிறாங்க அண்டு இன்ஸ்டாலெல்லாம் எழுதியிருக்கிறாங்கன்ட்டு சைபர் கிரைம், சென்னை மாநகரத்தின் சைபர் கிரைமோட ஈஸ்ட் ஜோன் சைபர் கிரைம் விங்கு வந்து ஒரு வழக்கு பதிவு செய்திருப்பதாக தகவல்கள் வருகின்றன. யார் இதுக்கு புகார், அந்த சேகர்பாபு அந்த இது தொடர்பான புகாரை யார் அளித்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழர் முன்னேற்றப்படை வீரலட்சுமின்னு ஒரு கேரக்டர் இருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த தமிழர் முன்னேற்றப்படை வீரலட்சுமி யாருன்னா, ஒரே ஆள் எங்கெங்கெல்லாம் பஞ்சாயத்து நடக்குது அங்கே போய் முன்னாடி நின்று இந்த அம்மா கூட்டு கமிஷன் ஆஃபீஸ்க்கு போயிட்டு ப்ரெஸ் மீட் கொடுப்பாங்க. நம்ம அதிபரோட மேட்டர்லையும் அந்த நடிகையை அழைத்து கொண்டு இங்கே கமிஷன் ஆஃபீஸ்க்கு போய் அவங்க தான் முதல்ல புகார் கொடுக்க வைக்கிறாங்க. புகார் கொடுக்க வச்சு அதெல்லாம் நடந்த உடனே தம்மாட்ட ஒரு வெயிட்டாக ஒரு அமௌண்ட் வாங்கி தரேன், எனக்கு அதில் 40% கொடு என்று பேச்சுவார்த்தை நடத்தும்போது அது சங்காத்தமே வேணாம் என்று அவர் போய்விட்டார். கொஞ்ச நாள் கூட்டு நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணால் தெரியும். கூட்டு போய் பக்கத்தில் வச்சுக்கிட்டு பேட்டிலாம், இந்த பெண்ணுக்கு நீதி கிடைக்கவில்லையா, எனக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள். இந்த நிலைய வித்துவான இதிலையும் பயன்படுத்தியிருக்காங்க. இந்த தமிழர் முன்னேற்றப்படை வீரலட்சுமியின் கொடுத்த புகாரில் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. யார் மீது குறிப்பாக வழக்கு என்று பார்த்தால், தமிழக வெற்றி கழகம் மற்றும் பிஜேபி கட்சிகளை சேர்ந்தவர்கள் இந்த இன்ஸ்டா அண்ட் யூடியூப்பில் இது மாதிரி பேசியிருக்கிறாங்க என்று கொடுத்துருக்குறாங்க. இது நம்ம ஏன் கவனத்தோடு விவாதிக்கணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன்னா, தேர்தல் நெருங்க சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக திமுகவுக்கு எதிராக பேசி கொண்டிருக்கக்கூடிய ஐடிஸை பார்த்து அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிற வேலையை காவல்துறையை பயன்படுத்தி சேகர்பாபு செய்வார். ஐஸ்கிரீம் அதிகாரிக்கும் சேகர்பாபுக்கும் இருக்கக்கூடிய உறவு என்னன்றதை நம்ம விரிவாகவே பேசியிருக்கோம். ஸோ இது போன்ற தாக்குதலையும் இவர்கள் தொடுப்பார்கள். ஸோ அப்படி பார்த்தாங்க சார், இந்த வீடியோ போடுற தம்பி உங்களுக்கு தெரியும் இல்லையா, 2 லட்ச ரூபாய் விஜயை திட்டினா, அவர்லாம் வந்து இவங்களை ரொம்ப தரம் தாழ்ந்து விமர்சிச்சிருந்தாங்க சார். அப்போ எனக்கே அதிர்ச்சியாக இருந்து, எதுக்கு இப்படி பேசணும், பர்சனல் விஷயங்களை டச் பண்ணக்கூடாது, நீங்கள் அரசியல் ரீதியாக கேள்வி கேளுங்க, ஆனால் ஏன் இப்படி பேசணும்? அவர் மேலெல்லாம் எதுவும் வழக்கு இல்லையாங்க சார்? 2 லட்சம் கொடுத்து விலைக்கு வாங்கிட்டாங்களா? வழக்கு போட்டு அவர் மேலே தானே சார் ஃபஸ்ட்டு போடணும். அதம்மா விலைக்கு வாங்கிட்டாங்கல்ல. தரம் தாழ்ந்து எப்படி விமர்சனம் பண்ணாங்க? நான் எதை சொல்கிறேன்னு உங்களுக்கு புரியுதாங்க சார்? நல்லா புரியுதுமா, செலக்டிவாக பண்ணுறாங்க தெரியலையா உங்களுக்கு? தாவேக்க ஹேண்டில்ஸ் இதெல்லாம் வந்து விலைக்கு வாங்க முடியாது. இன்னொன்று சின்ன ஆட்களாக இருப்பாங்க. இந்த தம்பி தான் 2 வீடியோவுக்கு 2 லட்சம் கொடுத்தோன்னே ஜம்முன்னு வேலையை பார்த்துட்டு இருக்காருல்ல. நாளைக்கு இந்த வரிசை இந்த வாரம் பூரா ஒரு 4 வீடியோ வரும் பாருங்க, 8 லட்சம் ரூபாய். சார் ட்ரோன் வாங்க கேமரா வாங்க கூட காசு இல்லையா சார்? இது வாங்கிடுவார். அதுக்கு தானேப்பா வாரம் போடுறது. போட தான் காசு கொடுப்பாங்க, மொத்தமாக தூக்கி அட்வான்ஸாக கொடுப்பாங்க. கொடுத்து நீ வாட்டுக்கு அங்கிட்டு தேவையில்லாம பேசி இப்போ வாங்கி முடிச்சுட்டு நீ ட்ரோன்லாம் வாங்கின பிறகு நீ அங்கிட்டு போயிட்டேன்னா, இல்லை நாங்கள் மாடு மேய்க்கிற கட்சி தான் ஜெயிக்கும் அப்படின்ட்டு நீங்கள் அங்கிட்டு போயிட்டீங்கன்னா, அதனால அதை பார்த்து தான் கொடுப்பாங்க. அதனால இதை கவனமாக பார்க்கணும் சார். அப்படி பார்த்தாங்க சார், டிஎம்கேல எப்படி வந்து விஜயை தனி மனித தாக்குதல் பண்ணுறாங்க, மற்ற கூட நடிக்கிற நடிகைகளோடு சேர்த்து பேசுகிறாங்க, மீம்ஸ் எல்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. அந்த கொடி படத்தோட மீம்ஸ் எல்லாம் இவர் கண்ணாடி போடும்போது கொலாச் பண்ணி போடுறாங்க. ஏம்மா,
ஆபாசமாக பேசுவதற்கென்றே நாங்கள் ஆபாச கட்சி ஒன்றை நடத்தி கொண்டிருக்கிறோம். அது எங்களுடைய வேலை. நாங்கள் தான் ஆபாசமாக பேசுவோம். நீங்கள் எப்படி ஆபாசமாக பேசலாம் என்பதற்காக தான் இந்த வழக்கு. எங்களோட உரிமையை பறிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இது உரிமை பறிப்பு விஷயம் என்பதால் அதுக்கு தான் இந்த வழக்கு. ஸோ இது தேர்தல் நெருங்க அதிமுக ஐடி விங்கை சேர்ந்தவர்கள், தாவேக ஐடி விங்கை சேர்ந்தவர்கள், இதர கட்சிகளின் ஐடி விங்கை சேர்ந்தவர்கள், இந்த அதிபர் கட்சியிலேருந்து எந்த தொந்தரவும் வராது. இந்த கட்சிகளை சேர்ந்தவர்கள் எல்லாம் சோஷியல் மீடியாவில் கூட, ஏன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை கண்ட்ரோலில் எடுத்துட்டாங்க. சோஷியல் மீடியாவில் தான் இவங்களால் சமாளிக்க முடியல. இந்த பசங்க, சின்ன பசங்க, தாவேக பசங்க, ஏடிஎம்கேவும் ஸ்லோவாக கேடர்ஸ் பண்ணுறாங்க. ஐடி விங்க ஆஸ் ஐடி விங் ஒர்க் பண்ணல, இண்டிவிஜுவல் அதிமுக சப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கல்ல, 24 மணி நேரமும் எடப்பாடி பழனிசாமிக்காக எழுதக்கூடிய எவ்வளவோ ஐடிகள் இருக்குன்னா ரொம்ப நல்லாவே வேலை செய்கிறாங்க, பார்க்க முடியுது. அவங்க ஐடி விங் சாராதவர்கள், அவங்களையும் தூக்குவாங்க. நாங்கள் கஷ்டப்பட்டு ஐடி விங் செக்ரட்டரியை வேலைக்கு வாங்கி வச்சுக்கிட்டு நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம், நீ என்ன தனியாக இருந்து எடப்பாடிக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்க என்று அவர்கள் மீதும் தாக்குதல் தொடுப்பார்கள். அதாவது எல்லா சைடும் திமுகவுக்கான எதிர்ப்பு குரல் வலைகளை நெரிக்க வேண்டும் என்பதுதான் அவங்க திட்டம். இப்படிலாம் பண்ணோன்னா எலெக்ஷன் ஜெயிச்சிடலாம் அப்படின்னு நம்புகிறாங்க. இது முதல்வருக்கு தெரியறதுக்கு வாய்ப்பு இல்லை. அவர் இந்த கனவு உரையாதா என்று கனவுலகில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். இங்கே இந்த அல்வா அதிகாரியெல்லாம் உட்காந்துருந்தார்ல, அவர்களெல்லாம் செஞ்சிட்ருக்காங்க. அந்த ஏற்கனவே இந்த சொன்னேன்ல, இந்த பணம் எதுக்கு அதை விட்டுட்டேன், எதுக்கு டிஜிபி பதவிக்கு இவ்வளோ முக்கியமாக இருக்கிறாங்கன்னு தெரியுதா? சீமா அகர்வாலோ சந்தீப் ராய் ராத்தோரோ இருந்தாங்கன்னா போலீஸ் ஜிபி எதுக்கு டிப்ளாய் பண்ணுற, இந்த வேலையை நான் பண்ண மாட்டேன் என்று சொல்லுவார்கள். இப்படி ஒத்துழைக்க மாட்டார்கள். இது பொறுப்பு டிஜிபியாக பொம்மை டிஜிபியை உட்கார வைத்திருக்கார்கள் அல்லவா? அப்போ அந்த நாற்காலி கிடைச்சதே பெரிய புண்ணியப்பா, எங்கே கூப்பிட்டாலும் வரேன் பண்ணிட்டு போய் உட்காந்து நேற்று இளையராஜாவின் இசை நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்காங்க. இதற்காகத்தான் இந்த டிஜிபி பதவியில் இவங்க கீனாக இருந்தாங்க. புரியுதுங்களா? உச்சநீதிமன்றம் கண்டனம் தெரிவிக்கலாம், உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவிக்கலாம், அப்பட்டமான விதிமீறல் நடக்கலாம். இதையெல்லாம் மீறி விதியெல்லாம் வயலேட் பண்ணி பொறுப்பு டிஜிபியை தான் போடுவோம் அப்படின்னு இவ்வளவு தீவிரம் காட்ட வேண்டிய தேவை என்ன? கொண்டு போய்கிட்டு இருக்காங்க பணம். இன்னும் மொத்தமாக எல்லா, நான் தான் சொல்கிறேன்ல, ஒரு நாளைக்கு 4 hours 3 hours 4 hours தான் ட்ராவல்ன்ற மாதிரி இந்த டிரான்ஸ்லேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ இன்னும் முழுமையாக முடியாமல் இருக்கலாம். அதுபோக இந்த பிளான் பிக்கு அனுப்ப வேண்டியிருக்குல்ல, அதுதான் ரொம்ப ரிஸ்கி. நடுவில் எங்கேயாவது இடத்துல மிஸ் ஆச்சுன்னா அடுத்த பேட்ச் அனுப்பணும். ஸோ அதற்கு போலீஸ் பாதுகாப்பு வேண்டும் அல்லவா? அதுக்காக தான் காவல்துறையின் தலைமை பதவி, நமக்கு வேண்டிய ஒரு நபர் அந்த தலைமை பதவியில் இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படி மெனக்கிட்டு கொண்டிருக்கிறார். சார், நேற்று நம்ம வந்து திரு விஜய் அவர்களை பற்றி பிரச்சாரத்தில் என்ன பேசினாருன்னு பேசலை, அதுக்கு முன்ன நடந்த விவகாரங்கள்லாம் பேசிட்டோம். மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு நான் இருந்தேன். ஏன்னா ஒரு அறிக்கையெல்லாம் வந்து ஒரு இஷ்யூவை பற்றி தான் பேச முடியும். பட் நேராக மக்களையே போய் சந்திக்கிறாருன்னா லோக்கல் இஷ்யூஸை பேசுவார் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய குழப்பங்கள் இருந்தது. இயல்பாக இருந்துச்சா, குழப்பங்களை ஏற்படுத்தினாங்களா, அதெல்லாம் நம்மளுக்கு தெரில சார். அதுக்கப்புறமா பேசுறதுக்காக ஒரு 10 நிமிஷம் பேசலான்னு அனுமதி கொடுத்துருந்தாங்களா, அதில் கூட குழப்பங்களாயிடுச்சு சார். சரி, நேற்று வந்து விஜய் பேசுகிறத நம்மளால் பார்க்க முடியல, தாமதமாகுதுன்னு பேசினோம். இன்றைக்கி நேற்று பேசி முடிச்சிட்டாரு. இன்றைக்கி மட்டும் என்ன பேசுறது? இதுதான் அரசியல். சரிங்களா? நேற்று ஆம்புலன்ஸ் பார்த்தியா? பார்த்தேன் சார். ஏன்பா, அதிமுக இந்த கூட்டத்தோடு ஒப்பிடும்போது அதிமுக கூட்டம் கம்மி, ரைட்டா? அதில் ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் எடுத்துகிட்டு போகிறது கூட எனக்கு ஒரு லாஜிக் இருக்குது, புரிஞ்சுக்க முடியுது. இங்கே நடக்கவே முடியலப்பா சார். ஆனாலும் வேகமாக வழி விட்டாங்க சார். இதில் ஒருத்தன் ஆம்புலன்ஸை எடுத்துக்கிட்டு நான் அந்த உயிரை காப்பாற்றியே தீர்வேன்னு போகிறான்னா எந்த அளவுக்கு இவங்க போகிறாங்க பாருங்கள். தெரியுதா? நீங்கள் அந்த டிஎம்கேவோட மைண்ட் செட்டை இதுலேருந்து புரிஞ்சுக்கணும். வெறி பிடிச்சி போயிருக்காங்க, புரியுதா? எதிரிகளை அழிச்சே தீர்வோன்ற முடிவில் இருக்காங்க. அதாவது தொல்லை கொடுக்கணும், அந்த அளவுக்கு இவர்கள் தீவிரமாக இருக்கிறார்கள். இதையெல்லாம் தாண்டித்தான் விஜய் வெற்றி பெற வேண்டும். நெருப்பாரு தான், நீந்தி தான் ஆகணும், இப்படி தான் தொல்லை கொடுப்பாங்க. அந்த ஆடியோ தொழில்நுட்ப கோளாறு இவர்கள் ஏற்பாடு செய்ததா என்று எனக்கு தெரியவில்லை, உறுதியான தகவல் அது போல் வரவில்லை. இது அவர்கள் ஏற்பாடு செய்ததிலேயே குழப்பங்கள் ஏற்பட்டிருக்கலாம். விஜய் அவர்களுக்கு நான் சொல்லிக்கொள்வது, டிசப்பாயிண்ட் ஆகிடக்கூடாது. நான் அதற்கு பிறகு இந்த தாவேக நண்பர்களிடம் பேசி தெரிஞ்சுக்கிட்டது, வாக்குறுதிகளை ஒரு பாயிண்ட் பண்ணி பேசினார் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. நீங்கள் வந்து 90% வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டோன்னு சொல்கிறீங்க, ஆனால் பாதியை கூட நீங்கள் நிறைவேற்றலை, கால்வாசி கூட நீங்கள் நிறைவேற்றலை அப்படின்னாரு. அப்புறம் அந்த அங்கிள்னு சொன்னால் உங்களுக்கு, நீங்கள் நான் பிரியமாக தான் சொன்னேன், நீங்கள் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, சிஎம் சார் என்று அட்ரஸ் பண்ணி நீங்கள் இதெல்லாம் செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸ்பெசிஃபிக்காக ஒரு சில கோரிக்கைகளை சுட்டி காட்டி இதை சொன்னீங்க, செஞ்சிங்களா அப்படின்றாரு. விஜய் ஷுட் சேஞ்ச் இஸ் ஸ்டைல் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா இது செல்வி ஜெயலலிதா அவர்கள் அடாப்ட் பண்ண ஸ்டைலாக எனக்கு தெரிகிறது.
செய்வீர்களா? கருணாநிதி குடும்பத்தை வீட்டுக்கு அனுப்ப வேண்டும், செய்வீர்களா? நீங்கள் செய்வீர்களான்றது ஐ திங்க் 2011 நினைக்கிறேன். சொன்னீர்களே செய்தீர்களா சொன்னீங்க. அதெல்லாம் வந்து அவங்க அதோட தழுவல் மாதிரி தெரியுது. அது சம்பந்தமாவே மீம்ஸ்லாம் கூட வருது சார். இவரே ஒரு டைம் பேசி இருக்காரு, நீங்களா வாங்க, அதுவே மாசாக தான் இருக்கும், வேற யாரையும் வந்து நீங்கள் காப்பி பண்ண வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்மளுக்கு என்ன தோணுதுன்னா, அவர் பேசும்போதெல்லாம் கொஞ்சம் செல்வி ஜெயலலிதா உள்ளே வந்துட்டு போனாங்க. நான் கேட்டுகிட்டே இருப்பேன், விவகாரத்தையாவது பேசணுமேங்க சார், ஏன்னா ஏழை மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க அப்படின்ற மாதிரி நேற்று பேசினாரு சார். இந்த ஊரில் கிட்டி திருடுற எம்எல்ஏ ஒருத்தர் இருக்கிறாருன்னு சொல்லிட்டு தப்பா சொல்றீங்க சார். முறைகேடு சார், முறை. சரிப்பா. நீ திருட்டை பற்றி நேற்று பேசினாரு, அதான் நீங்கள் வந்து தப்பாக சொன்னீங்க. அது திருட்டு கிடையாது, முறைகேடு. இல்லை என்ன சொன்னாருன்னு சொல்லு விஜய். எங்க மேம் கேட்டுச்சு, ஒன்றுமே கேட்கலையே மேம். கிட்னி திருட்டு அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நடந்த கூத்து என்னன்னா, அந்த நியூஸ் கார்டு இருக்குல்ல, நியூஸ் கார்டில் விஜய் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டாங்கன்னா அதே நியூஸு. எதுவுமே கேட்கலையே, ஆடியோ எதுவுமே வரலையே சார். இது லேர்ன்ட்டு நான் நினைக்கிறேன். அதாங்க சார், கிட்னியை திருடுறாங்க. அந்த மணச்சநல்லூர் எம்எல்ஏ இதே ஊரில் தான் இருக்காரு, ஒரு எம்எல்ஏவே கிட்னியை திருடுறாரு அப்படின்னு பேசினாருங்க சார். நேற்று வந்து ஒரு மக்களை குழப்பத்துக்குள்ளே தள்ளி விட்டாங்கன்னு நினைக்கிறேன் சார். எங்கே போனார், என்ன பேசினார், என்ன நடந்துச்சு அப்படின்னு தெரில. மைக்கை வாங்கி ஃபஸ்ட்டு மைக்கு பேசுகிறாரு, அதுலேயே கண்டினியூ பண்ணியிருக்கலாம். எதுக்கு மாற்றினாங்கன்னு தெரில, அதுலேருந்து கேட்கல. சில நியூஸ்லாம் பார்த்தா வயர்களை பிச்சு விட்ருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க சார். வெரிஃபை பண்ணாமல் நம்ம அந்த குற்றச்சாட்டை சொல்ல முடியாதுமா. கரண்ட்டு இல்லைன்னு சொல்கிறாங்க. இப்போ எனிவே இவங்க எடுத்துகிட்டு போனது தான். ஒருவேளை கரண்ட்டை ஃபியூஸை பிடிங்கிட்டாங்களா என்னன்னு நம்மளுக்கு தெரில. அவங்க சரி கரண்ட் பாக்ஸ் மேலே ஏறி உட்காந்தா ஃபியூஸை பிடுங்கன்னா செத்து போயிடுவாங்க பசங்க சார். அதுவும் நிறைய பேர் இன்னொரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க சார். இந்த ஏற்பாடு ஃபுல்லாக பண்ணது அண்ணன் ஆதவ அர்ஜுன் அவர்கள் தான், அவர் தான் காரணம் சொல்கிறாங்க சார். அது உண்மை. நீ இப்போ என்ன சொல்ல வர்ற? ஆதவ அர்ஜுன் திமுக கிட்ட துட்டு வாங்கிட்டு விஜய் மைக்க பிடிக்கி விட்டாரு. அப்படிதான் சார் சொல்றாங்க. இவ்வளவு வெளிப்படையா பண்ண மாட்டாரியா? ஆதவ பண்றதா இருந்தாலும் கொஞ்சம் டெக்னிக்கலா பண்ணுவாரியா? அதான் இந்த டெக்னிக்கலா பண்ணிட்டார்ல. குழப்பிட்டாங்கல்ல சார் மக்களை. சேடு. எனக்கும் வருத்தமா தான் இருக்கு. ஏன்னாங்க சார், இந்த கன்னி பேச்சுன்ற மாதிரி கன்னி பிரச்சாரத்தோட ஃபர்ஸ்ட் இம்ப்ரெசிவா இருக்கணும். நான் பல முறை நிகழ்ச்சியில் சொல்லியிருக்கேன். அக்டோபர் 2010 கோவையில் செல்வி ஜெயலலிதா, அதாவது இந்த திமுக ஆட்சி எப்போ போகுன்றப்போ இப்போ இருக்கிற மூடு அப்போவே வந்துருச்சு. எப்போ போவாங்க அவங்க, இது என்ன இந்த பக்கத்து கூட்டணி அமையல, இது என்ன விளங்காதா அப்படின்ட்டு யோசிச்சுக்கிட்டு அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கும்போது, என்ன இந்த அம்மா வேறு வீட்டை விட்டே வெளியில் வர மாட்டேங்குது, என்ன தான் நடக்க போகுதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கோவையில் ஒரு கூட்டம் நடத்துச்சு பாருங்க இந்த அம்மா. தட் செட் த டோன் ஃபார் 2011. அவ்வளோதான். அதுக்கப்புறம் ஒரு 3-4 ஜோண்டை நடத்தினாங்க. 2 அதுக்கப்புறம் தான் கூட்டணி அமைந்தது என்று நினைக்கிறேன். கூட்டம் பிரம்மாண்டமான கூட்டம். அப்படியே அதுதான் நீங்கள் இப்போ சொன்னீங்கல்ல, அந்த ஸ்பீச், அந்த டிஎம்கே மேலே டைரக்டான அட்டாக். கருணாநிதியின் குடும்ப ஆட்சின்னு ஆரம்பித்து இந்த குடும்பத்தோட ஆட்டத்தை நான் ஒழிப்பேன்னு இந்த அம்மா பேசுனது, தட் செட் த டோன். அவ்வளோதான். இந்த ஏடிஎம்கே காடர்லாம் அப்படி இப்படி சோர்ந்து போய் இப்படி இருந்தாலும் எந்திரிச்சிட்டான் எல்லாம். அவ்வளோதான். பாடுறா டே இப்போ வாடா அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. அடுத்தடுத்து அந்த அம்மா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த எலெக்ஷனை நோக்கி பயணித்தார்கள். அது போல் இது இருந்திருக்க வேண்டும். ஏன்னா அந்த ஃபஸ்ட் அந்த மொமெண்டம் செட் ஆச்சுன்னு இல்லை, அப்படி விஜய் அவர்களுக்கு ஒரு மொமெண்டம் இந்த நேற்றைய பிரச்சாரத்தில் செட் ஆகிருக்கானா இல்லைன்றது தான் நம்ம முடிவாக இருக்கிறது. நீங்கள் என்ன டிஃபர் ஆகுறீங்களா? அதாவதுங்க சார், பிஜேபியை பற்றி சில 2-3 பாயிண்ட்ஸ் சொல்கிறாரு, அதோடு பேசவே இல்லை சார். அரியலூர்லேயும் பேசலை, அங்கேயும் அதே மாதிரி லைட்டாக ஆரம்பிக்கிறாரு, கட் ஆயிடுச்சு. பெரம்பலூருக்கு போயிட்டு வெறும் கையை மட்டும் காட்டிட்டு போயிட்டாரு. 12:00 நைட்டு ஒரு படம்ன்ற மாதிரி வச்சுப்போம் சார். ஒரு வில்லன் இருக்கான், ஹீரோ வந்து அடிக்கணும்னு நம்ம நினைக்கும் போது அவன் வந்து தோத்து போயிட்டு வெளியே போகும்போது நம்மளுக்கு எப்படி மனசு கஷ்டமா இருக்கும், கவலையா இருக்கும். அந்த மாதிரி ஒரு கவலையா இருந்தது சார். நீங்களும் அணிலாக மாறிவிட்டீர்கள் என்று நினைக்கிறேன் சார். அரசியல்ல சார் எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி நம்மளோட நோக்கத்தை ஒருத்தர் நிறைவேற்றுறாருன்னா அவரை ரசிக்கிறதுல என்ன தப்பு? இல்லை நான் அதை தவறாகவே சொல்லலம்மா. இல்லை சொல்கிறேன், கேட்டேன். தவறாகவே சொல்லலை. ஐ டூ ஃபீல் டிசப்பாயிண்டட். எனக்கு இதை எப்படி தான் பண்ணுறதுன்றது எனக்கும் தெரியலம்மா. நேற்று ஒரு தமிழகத்தின் மூத்த பத்திரிகையாளர்களில் ஒருவர் திரு சாம் டேனியல், என்டிடிவியோட ரிப்போர்ட்டர். எனக்கு தெரிஞ்சு என்டிடிவி தொடங்கிய காலம் முதல் ஒரே நிறுவனத்தில் இங்கேயே இருப்பவர் யார் என்றால் திரு சாம் டேனியல். அவர் செய்திகளை தேடி போக மாட்டார், செய்தி அவரை தேடி வரணும். வந்தால் தான் அவர் நாற்காலியை விட்டு நகர்வார். அப்படிப்பட்ட செய்தியாளர் திரு சாம் டேனியல்.
எனக்கு ஒரு நண்பர் தான், நான் பார்த்துருக்கேன். அதான் ஒரு 30 வருஷம் ஒரே நிறுவனத்தில் வேலை செஞ்சுருக்காருன்னா பார்த்துக்கங்க. இது மாதிரி ஒரு ஜேர்னலிஸ்ட் நீங்கள் எங்கேயும் ரொம்ப பார்த்துருக்கோம். விசுவாசமானது, ரொம்ப விசுவாசமானது. மற்ற இடத்துல போனால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், வேலை செய்ய சொல்லுவாங்க. அதனால் இங்கே இருந்துடும், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்ட்டு இருப்பார். அவரே நேற்று அனுப்பிச்சி விட்டாங்க. என்ன அரியலூருக்கோ இங்கே இருந்தாருன்னு நினைக்கிறேன். பிடிசி கொடுத்துட்ருக்காருப்பா, ஓகேவா, லைவ் கொடுத்துட்ருக்காரு. இந்த மாதிரி பேசிகிட்டு இருக்காரு, எதுவும் மைக்கில் ஆடியோ கேட்கல. பேக்ரவுண்டில் இந்த விஜய் பாட்டு, இந்த தீம்ஸ் போட்டு பக்கத்தில் ஒரு பையன் பார்க்கணுமே, ஆகா அவன் கவலையே படல. ஏய் லைவ்ல போயிட்டுருக்குடான்னு, லைவ்ல போயிட்டுருக்குன்னு தெரிஞ்சுதானே ஆடுறேன் வென்று. அவன் ஆடுறது இல்லாமல் ஆடிக்கிட்டு சாம் டானியல் கழுத்தில் ஒரு துண்டை வேற தூக்கி போடுறான். சேர்றா தாவைக்கல, எங்கே போகிற நீ, என்ன என்டிடிவில இருந்தா விட்டுருவோமா உன்ன, இந்தா போடுவா என் கூட சேர்ந்து ஆடு. விஜய் ரசிகர்கள் தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் நேஷனல் லெவலில் விஜயோட புகழை பார்க்குறாங்க. ஆமாம். ஸோ இதுதான் அவரோட க்ரௌடு, வெறி பிடித்த ரசிகர்கள், புரியுதா? அது கரண்ட் கம்பத்தில் ஏறிட்டாங்க சார். தம்பி இறங்கு ப்ளீஸ் ப்ளீஸ்ன்னு சொல்லிட்டு இருக்காரு சார். கரண்ட் கம்பம் உயிருக்கு ஆபத்து அப்படின்றது படித்த பசங்க அவங்களுக்கும் தெரியும். விஜயை பார்க்கணும், என் உயிரை முக்கியம், வேணா கரண்ட்டை நிப்பாட்றா என்று ஏறுகிறார்கள். விஜய் இப்படி என் மேலே பிரியமாக இருக்காதுன்னு சொல்ல முடியுமா? அங்கே வந்து மக்கள்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க சார், கரண்ட்டை தான் கட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்களுக்கு அது எளிமையாக போயிடும்ல, எங்கள் கரண்ட் கம்பத்துலாம் ஏறுறாங்க, அவங்களோட உயிருக்கு முக்கியம், அதனால நாங்கள் கட் பண்ணோன்றது. விஜய் ரசிகர்களின் நன்மைக்காகத்தான் நாங்கள் கரண்ட்டை பிடுங்கணும்னு சொல்லுவாங்க, ஈஸியாக சொல்லுவாங்க. சும்மா இவ்வளோ கூட்டத்தில் ஆம்புலன்ஸை விடுறவங்க எது சொல்ல மாட்டாங்களா? 2 குதிரையை வேற குதிரையை கழுது சாதாரண புது ஸ்ட்ராட்டஜி கொண்டு வந்து கோவேரி கழுதுன்னு நினைக்கிறேன். அது அவர் வாகனம் வந்துருக்கு, அதை முன்னாடி விட்டாங்க ரோட்டில், ஓடு ஓடு ஓடு. இதுக்கு நடுவில் சார் பெரம்பலூருக்கு வரலன்னு ஒரு அம்மா கோச்சிக்குது. காலையிலேருந்து நிற்கிறோம், இங்கே வந்து என்னத்தை பேசுனீங்க, நீங்கள் எவ்வளோ லோக்கல் பிரச்சனை இருக்குது தெரியுமா, வந்தீங்களா பேசுனீங்களா, நானும் விஜய் ரசிகர்கள் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கோச்சிக்கிறாங்க அந்த அம்மா. உன்னை யாருமா காலையில் நிற்க சொல்லுது? அதான் சார் பக்கத்தில் இருக்கீங்க சொல்கிறாங்க, உன்னை யாருமா வந்து நிற்க சொன்னா, பொறுங்க நான் பேசணும் அப்படின்ட்டு பேசுகிறாங்க. விஜய்க்கு ஓட்டு போட முடியாது, நானும் விஜய் ஃபேன் தான். எங்கள் ஊரில் ஹாஸ்பிட்டல் வேணும், பஸ் வசதி வேணும்னு எல்லாம் சொல்லி தானே விட்டுச்சு, ஏன் வரல? உங்கள் மாவட்டத்துக்குன்னு ஒரு அமைச்சர் இருக்கார்ல, அண்ணன் திரு எஸ்.எஸ். சிவசங்கர் தான் அந்த மாவட்டத்துக்கான அமைச்சர் இருக்கார்ல, அவர்கிட்ட போய் கேட்காம கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆன ஆளுகிட்ட தான் குறைய சொல்லுவேன். நைட்டு 12 மணி வரைக்கும் நின்றுட்டு இருக்குது விஜயோட தப்பா? இதில் பார்த்தேன் இந்த சன் நியூஸில், குணாக்கு சொல்லணுமா, காலையிலேருந்து போட ஆரம்பிச்சார், எங்குமே தண்ணீர் இல்லை, தண்ணீர் இல்லாமல் தவிப்பு அப்படின்னு. என்னடே அவங்க நடத்துறது ரோட் ஷோட மாநாடு நடத்துகிறாங்க, மாநாட்டுக்கு அண்டர் கிரவுண்டு பைப்பை போட்டு தண்ணியை கொடுத்தாங்க எல்லாருக்கும், ரைட்டா? அங்கேயும் போய் தண்ணி இதில் வரலன்ட்டு ஒருத்தன் உதவாங்கிட்டு இருந்தான். என்ன ரோட் ஷோ நடத்துகிறாங்க, நீ வேலை வெட்டியெல்லாம் விட்டுட்டு அந்த கூட்டம் இருக்குன்றதெல்லாம் தெரிஞ்சு நீ எங்கே போகிறேன்னா கையில் 2 தண்ணி பாட்டில் போய் வாங்கிட்டு போ. அப்படி இவ்வளோ அக்கறையாக நியூஸ் போடுற குணாவுக்கு தண்ணி தாகத்தால் விஜய் ரசிகர்கள் தவிக்கிறாங்கன்னா, நீ 2 தண்ணி கேனை வாங்கிட்டு போய் குணாங்க நின்றுட்டு இந்தாப்பா இலவச தண்ணின்னு போய் அங்கே குடு. நீங்கள் தான் மக்கள் நலனை பேசுகிறீங்க, மக்கள் நலனை பேசுகிறீங்கல்ல, குடு. யாரும் தவிக்கக்கூடாது, விஜய் ரசிகர்கள் யாரும் தவிக்கக்கூடாது, இந்தா தண்ணி சன்டிவி தண்ணி வாங்கிக்க அப்படின்ட்டு போய் கொடுக்க வேண்டியதானே? பண்ணலாம் சார். இதெல்லாம் நெகட்டிவாக போர்ட்ரே பண்ணுவது, இந்த தாக்குதெல்லாம் வரும் விஜய் அவர்கள் மீது. விஜய் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும், சும்மா விட்டுற மாட்டாங்க. நான் நேற்று இந்த அதிமுக மாவட்ட செயலர் ஒருத்தர் எப்படி ஹேண்டில் பண்ணார் போலீஸ் அப்படின்றத நான் சொன்னேன். விஜய் மேலே வந்து விஜய் மேலேயோ விஜய் அவர்களின் கட்சி நிர்வாகிகள் மேலோ நிர்வாகம் அது போல் அஞ்சாது. என்ன காரணம்னா, அவங்க திருப்பி ஆட்சிக்கு வர வாய்ப்பு இருக்குது, நீ ஆட்சிக்கு வர வாய்ப்பு இல்லை, உன்னை இப்படி தான் ட்ரீட் பண்ணுவேன், உனக்கு அனுமதி கொடுக்க மாட்டேன். கோயிலுக்கு போய் உங்கள் கட்சி பொதுச் செயலாளர் பூஜை பண்ணாருன்னா கூட அதுக்கு ஒரு கேஸை போடுவேன். நாகப்பட்டினத்தில் அனுமதியே கொடுக்க மாட்டேன், என்ன பண்ண முடியும் பண்ணி போய் கோர்ட்டில் வாங்கிக்க. டவுட்டுங்க சார், இபிஎஸ் வந்து போகிறாரு, பிரச்சாரத்தில் பேசுகிறாரு சார், ஆம்புலன்ஸ்லாம் விட்றாங்க, அந்த தொல்லையெல்லாம் பண்ணுறாங்க. அப்போது இபிஎஸோட பிரச்சாரமாக உங்களுக்கு பிடிக்கலன்னு நம்மளால் புரிஞ்சிக்க முடியுது. இதே மாதிரி ஏன் சார் அங்கே மைக்கை கட் பண்ணல? அங்கே மைக்கை கட் பண்ணோன்னா அதிமுக தொண்டர்கள் தமிழ்நாடு மின்சார வாரிய அலுவலகத்தையே சூறையாடி விடுவார்கள் என்பது தெரியும். அது மட்டும் அல்லாமல் ரொம்ப ஒரு லெவலுக்கு மேலே நீங்கள் ஏடிஎம்கேவை நோண்ட முடியாது. இப்போ அந்த இடத்துல நான் தான் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், இவி எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர், பவரை கட் பண்ணணும்னு மேலேருந்தே இன்ஸ்ட்ரக்ஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நாளைக்கு இவங்க ஆட்சிக்கு வந்தானே என் வேலையை காலி பண்ணிவிட்டு வாங்கயா, அதெல்லாம் செய்ய முடியாது சார் அப்படின்றாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த அதிமுக லீடர்ஸ் எல்லாமே ஏற்கனவே பலமுறை ஆட்சியில் இருந்தவங்க, பதவியில் இருந்தவங்கல்ல, ஃபோன் பண்ணி அண்ணா என்னென்ன இது அப்படின்னு பேசி முடிச்சுடுவாங்க. இங்கே சின்ன பசங்க, விஜயோட மாவட்ட செயலர் ஒருத்தர் இருந்தாலும் ரொம்ப விஜய் சொல்கிறாரு எளிமையான பின்புலத்தில், ஒரு ஆட்டோ ஓட்டுநர் கோவிலையோ இங்கே ஒரு ஆட்டோ ஓட்டுநர் மாவட்ட செயலர் போட்டிருக்காரு. அந்த ஆட்டோ ஓட்டுநர் ஃபோன் பண்ணி நான் தாவக மாவட்ட செயலாளர் இதை பண்ணுங்கன்னு சொன்னால் கேட்பாங்களா? அப்போ இப்போ தம்பி சொன்னது இந்த இடத்துல கரெக்டாக இருக்குல்ல சார், ஆதவ் அவர்லாம் நிர்வாகி, அவர் தானே இதை சரி பண்ணியிருக்கணும். யோ ரைட் மாலதி, எத்தனை இடத்துல இது செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க?
எத்தனை மாவட்டத்தில்? அவர் பேசுகிற இடத்துலலாம் செய்யணும் நீங்கள். ஃபேர் இனஃப், செய்யணும். சிக்கல் இல்லாமல் பார்த்துக்க வேண்டியது மூத்த நிர்வாகிகளோட கடமை. அதை செய்ய வேண்டும், செய்திருக்க வேண்டும். சார் இன்னொன்று சார், நீங்கள் வந்து சொன்னீங்க நாகப்பட்டினத்துக்கு வந்து அனுமதி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ்லேயே வந்துச்சு. அதுக்கு டிஎஸ்பி அவர்கள் வந்து விளக்கம் அளிச்சிருக்காங்க. அனுமதியெல்லாம் நாங்கள் தரலன்னு சொல்லல, பரிசீலனையில் இருக்கிறது. கொடுத்துருவாங்க. ஏதோ திமுகவோட ஃபங்க்ஷன் அங்கே இருக்கிறதுனால டிவி கேக்கு வந்து அனுமதி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இது மாதிரி சார் கொடுப்பாங்க, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் தொல்லை கொடுப்பாங்க. அதெல்லாம் தாண்டி தான் விஜய் வெற்றி பெற வேண்டும். ஸோ திரு விஜய் அவர்கள், நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்குது, விஜய் அரசியலே கற்றுக்கொண்டிருக்கிறார்னு சொன்னேன். நேற்று முதல் முறையாக களத்தில் இறங்கும் போது தான் என்னென்னவெல்லாம் சிக்கல்கள் வருகிறது என்பது புரியும். இந்த திமுக அதிமுக இரண்டு கட்சிகளுமே, அதிமுக ஆட்சியில் இருந்தாலும் திமுகவுக்கு தொல்லை கொடுப்பாங்க. நான் சொல்கிறேன், இந்த அளவுக்கு ஒஸ்ட்டாக ஆம்புலன்ஸ் விட்ற அளவுக்குலாம் அவங்க போனதில்லை. பட் பர்மிஷன் கொடுக்காதப்பா, டிலே பண்ணுப்பான்ட்டு லோக்கலில் சொல்லி இது பண்ணுவாங்க. இதை தாண்டி தான் ஒரு கட்சி ஜெயிக்கும். ஓகேவா? இதுதான் அரசியல். இப்படி தான் நான் ஏற்கனவே சொன்னேன்ல, தேர்தல் நெருங்க ரொம்ப இந்த ஹீட் அதிகமாக கண்ணாப்புனான்லாம் பேசுவாங்க. நான் இன்னொரு விஷயத்தை முன்னதாகவே சொல்லிவிடுகிறேன். திரு விஜய் அவர்கள் மீது பெரிய அளவில் தனிப்பட்ட தாக்குதலை நடத்த திமுக தயாராகி கொண்டிருக்கு. ரொம்ப பர்சனல் அட்டாக் பண்ணுறதுக்கு திமுக ஒரு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அது அந்த அளவுக்கு அந்த இழிவான வேலையை அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று நான் நம்புகிறேன். அதையும் எதிர்கொள்ள விஜய் தயாராக இருக்க வேண்டும். போருப்பா அது, நீ இதை மிஸ் பண்ணனா 5 வருஷம். இது எல்லாருக்குமே தெரியும். ஒன்ஸ் இதில் நீ கோட்டை விட்ட, ஒரு வேலை இது மாதிரி வந்து உட்காந்துட்டாருன்னா அவ்வளோதான். ஒரு வேளை வந்து விஜய் அதிமுக கூட சேர்ந்து ஜெயிச்சிட்டான்னு நம்ம கதி அதோ கதின்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஒன்று அரசியலை விட்டே ஓட வைக்கணும். புரியுதா? 2006 தேர்தலில் நான் சொன்னேன்ல ஏற்கனவே, தேமுதிகவின் 35 வேட்பாளர்களை திமுக அதிமுக 2 பேரும் பங்கு போட்டுக்கிட்டாங்க. 35 இடத்துல தேமுதிக வேட்பாளர் வாபஸ் வாங்கிட்டாங்க. இந்த வேட்புமனு வாபஸ் வாங்க கடைசி நேரத்தில் வாபஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவேன்? புதிய கட்சி 2 பேரும் சேர்ந்துக்குவாங்க. அதில் அண்ணே இவனை நீ தூக்கிக்க, அந்த தொகுதியில் நான் தூக்கிக்கிறேன். இது விஜய் கட்சிக்கு உறுதியாக நடக்கும். அதெல்லாம் தேர்தல் நெருக்கத்தில். அதுக்கு இப்போவே இவ்வளோ கொடுக்குறாங்கன்னா நெருக்கத்தில் என்னென்ன பண்ணுவாங்க? எளிமையாக சொல்கிறேம்மா, ஆர்கே நகர் இடைத்தேர்தல்மா, ரைட்டா? விஷால் அவர்கள் இப்போ தான் ஒதுங்கிட்டார். விஷால் அவர்கள் எந்த தேர்தல் நடந்தாலும் போட்டிடுவார். தயாரிப்பாளர் தேர்தல் இதான் வந்துட்டேன்னுவார், கவுன்சிலர் தேர்தல் இதான் இருக்கேன்ப்பா, இங்கே தான் பாருங்க அப்படின்னுவார். ஆர்கே நகரில் போய் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். அந்த காமெடியில் ஞாபகம் இருக்குது சார். ஒரு 12 பேரை வந்து உள்ளூரில் இருப்பவர்கள் முன்மொழிய வேண்டும் வேட்பாளராக. உங்களை 12 பேரை போட்டாங்க. விஷால் என்ன ஜெயிச்சிடுவார் ஆர்கே நகரில்? சொல்லு. ஏடிஎம்கே அந்த 12 பேரையும் தூக்கி, நாங்கள் இவரை முன்மொழியிலைங்க, எங்கள் கையெழுத்து கிடையாதுங்க, அது பொய்யுங்க, பிராடு கையெழுத்துங்கன்ட்டாங்க. என்ன பண்ணுவேன்? ஃபார்மே செல்லாதுன்னு அனுப்பிச்சு விட்டாங்க சார். அந்த இமேஜ் டேமேஜ் ஆயிடுச்சு. இதான் அரசியல். எவ்வளோ ஓட்டு வாங்கிடுவார் விஷால் சொல்லு? மிஞ்சி போனால் எனக்கு தெரிஞ்சு சார் 2000 ஓட்டு இல்லை 1000 ஓட்டு வாங்க முடியாது சார். அதை வாங்கக்கூடாதுடா நீ. அந்த 2000 ஓட்டு வாங்கக்கூடாது. அந்த 2000 ஓட்டு எனக்கு வர வேண்டிய ஓட்டு. இன்னொன்று ஆளுங்கட்சி, உங்களை மீறி யாரும் ஜெயிக்க முடியும்? நீ வாங்க முடியாதுடா, பார்க்குறியா? ஆமாம், கரெக்டு. புதுசாக இங்கேருந்தோ வந்து நீ 2000 ஓட்டு வாங்கிட்டு போயிடுவேன். நான் காலங்காலமாக அரசியல் பண்ணுறதுக்கு நான் வேடிக்கை பார்க்கணுமா? அதை தூக்கு. இதான் அரசியல். அந்த வேட்புமனு தாக்கல் பண்ணுற சமயத்துலலாம் ஏடிஎம்கே டிஎம்கேக்கு சண்டை நடக்கும் பாரு. ரிஜெக்ட் பண்ணிட்டு அப்ஜெக்ஷன் தெரிவிக்கலாம். இவன் வேட்புமனில் இது சரியில்லை அது சரியில்லைன்ட்டு 2 பேரும் இங்கிட்ட 10 வைக்கல, இங்கிட்ட 10 வைக்கல, சண்டை போடுவாங்க. அவர் ரிட்டர்னிங் ஆஃபீஸரு கலெக்டராவோ டிஆர்ஓவோ இருப்பார். அவர் யார் போயிட்டு போகிறது, இது இவன் ஆட்சிக்கு வந்தாலும் வந்துடுவான், இவன் இப்போவே ஆட்சியில் இருக்கான் எதுக்குன்ட்டு முழிப்பாங்க. அது மாதிரி நடக்கும். அதான் அரசியல். ஸோ விஜய் இஸ் அ நியூ பிளேயர். இவர் உள்ளே வந்து இவங்களோட ஸ்பேஸை எடுக்கிறத டிஎம்கேயும் விரும்பாது, ஏடிஎம்கே விரும்பாது. ஆனால் கவலையாக இருந்தது சார். ஏன்னா ஒருத்தவங்க உள்ளே வராங்க, ஜனநாயகப்படி அவங்களுக்கு ஒரு சமமான வாய்ப்பை கொடுங்களேன் அப்படின்ற மாதிரி. அந்த மாதிரி ஃபேராக நடக்கிற கேம் அரசியல் இல்லைம்மா. இது என்ன ஒரு கிரிக்கெட்டு போலவோ, ஒரு ஹாக்கி போலவோ, ஒரு குத்துச்சண்டை போலவோ ஒரு எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடிய விளையாட்டா? அதனால தான் நான் வந்து இந்த தேர்தலை போரோடு நான் ஒப்பிடுவதற்கான காரணம் இதுதான். இது போர். ஆல் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் அப்படின்னு சொல்லுவாங்க. எது வேணாலும் செய்யலாம். வெற்றி பெற்றவர்கள் சொல்வது தான் வேத வாக்கு. அந்த வெற்றியை அடையிறதுக்கு எது வேண்டுமானாலும் செய்வார்கள். அப்போ அதுக்கு விஜய் தன்னை தயார்படுத்தி கொள்ள வேண்டும் என்று சொல்கிறேன். ஏன் சார், திமுக வந்துட்டு இங்கிட்டு பீரங்கி துப்பாக்கி எல்லாம் ரெடியாக வச்சுருக்கப்ப ஒரு புதிய எதிரி வரப்ப இனி சுடாதீங்கன்னா எப்படி சார் சொல்லுவாங்க? அங்கே பீரங்கி துப்பாக்கி AK-47 SLR எல்லாமே இருக்குன்னு தெரிஞ்சு தானே நீங்கள் வர்றீங்க. வந்துட்டு ஐயோ என்னங்க பீரங்கிலாம் வச்சுருக்கீங்கலாம் பேசக்கூடாதுப்பா. இது வர்றதுக்கு முன்னாடி இங்கே வந்து எல்லா ஆயுதங்களும் பயன்படுத்துவார்கள் என்பது உங்களுக்கு தெரியாதா? அப்போது இந்த பீரங்கி AK-47 எல்லாம் இல்லாத
சேஃபான சினிமாவோடு நீங்கள் இருந்திருக்க வேண்டும். இங்கே இப்படித்தான் படத்தில் வந்து அடிக்கிற மாதிரி அடிப்பாங்க, ஆனால் வலிக்காது. ஆனால் இங்கே வலிக்குது. சரி, இன்னொன்று சார், தனக்கு வந்து போருக்கு போனால் தான் அந்த போரோட நிலவரம் என்னன்னு தெரியும். அவர் இப்போ தான் சார் ஃபஸ்ட்டு வந்திருக்காரு, இனிமேல் மாறிக்குவாரோ? கற்றுக்கணும். எம்ஜிஆருக்கு இந்த சிக்கல் இல்லை. திரு விஜய் அவர்கள் மீண்டும் மீண்டும் அண்ணாதுரையையும் எம்ஜிஆரையும் சொல்கிறார். 2 பேருக்குமே இந்த சிக்கல் இல்லை. இதெல்லாம் பார்த்துட்டு வந்தவங்க, இன்னொன்று இதெல்லாம் அவங்களே பண்ணவங்க 2 பேரும். அறிஞர் அண்ணா அவர்கள் பேசாத பேச்சா? பெரியார் கூடவே இருந்து பெரியாரால் பயிற்றுவிக்கப்பட்டு பெரியார் பாசறையில் அரசியல் பயின்று உங்களுக்கு இந்த வயதில் பெண் கேட்கிறதான்னு கேட்டுட்டு தானே வந்தார். ஏற்றுக்க முடியுதா? பக்கமாக பேசியிருப்பாங்க. அந்த புக்கு பார்த்த சாரதின்னு ஒருத்தர் எழுதின திமுக வரலாறை பார்த்தா அந்த புத்தகத்தில் தான் இருக்குது. அந்த காலத்து பேப்பர்லாம் நீங்கள் எடுத்து படிச்சிங்கன்னா தெரியும். உன்னோட வாத்தியார் குரு எல்லாமே அவர் தான். அவர் ஒரு காரணத்துக்காக வந்து ஒரு சொத்து பிரச்சனைக்காக அறக்கட்டளைக்காக மணியம்மை என்பவரை திருமணம் செய்துவார். இந்த வயதில் உங்களுக்கு பெண் கேட்கிறதா? இதானே சொன்னார் அண்ணா. நீங்கள் இப்படி செய்வீர்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. ஐயோ, இதயத்தில் ஈட்டியை பாய்ச்சி விட்டீர்களே பெரியாரே சொன்னாங்களா? எம்ஜிஆர் சிறுநீரக கோளாறுக்காக அமெரிக்காவுக்கு போயிருக்கிறார், செத்துட்டாருன்னு சொல்லியா கருணாநிதி? இன்ஜினியர் ஆட்சியை கொடுங்க கொஞ்ச நாள் இருந்துக்கிறேங்க, கொடுங்க, வந்தோடனே கொடுத்துறேங்க. இதான் அரசியல். செல்வி ஜெயலலிதா ஒரு பெண்ணு, சட்டப்பேரவை உறுப்பினர், சேலை பிடிச்சிருக்கல, ஏற்றுக்க முடியுமா அதை? ஷீசன் ஆப்போசிஷன் லீடர், எம்எல்ஏ, சேலை பிடிச்சிருக்கல. தலைவி படத்தில் வந்து ஒரு டைலாக் வச்சுருப்பாங்க சார், சட்டசபையிலேயே பாதுகாப்பு இல்லைன்னா வேறு எங்கே பாதுகாப்பு இருக்குன்னு கேட்டிருப்பாங்க. அதே தானே நம்ம வீட்டில் நடந்துச்சு. சாக்கடையை தூக்கிட்டு வந்து ஊற்றுறாங்க. நம்ம வீட்டுக்குள்ளேயே நம்மளுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா எங்கே பாதுகாப்பு இருக்கும்? ஏர்போர்ட் மூர்த்திக்கு என்ன நடந்துச்சுன்னு பார்த்துட்டு இருக்கோம். அதுதான் சார் தொடர்ந்து நடந்துட்டு மூர்த்தி இவங்க அடிச்சுட்டு ஏர்போர்ட் மூர்த்தி மேலேயே கேஸை போட்டு ரிமாண்ட் பண்ணுறாங்கன்னா அப்போ எப்படிப்பட்ட ஆட்சி இது? எப்படிப்பட்ட கட்சி இது? திமுகவோட வரலாறுலாம் படித்து பார்த்தா ஜென்மத்துக்கு திமுக ஓட்டு போடக்கூடாது சார். இந்த நேரத்தில் இதை ஒன்று கேட்கலான்னு நினைக்கிறேன். இது இடையில ஒரு நியூஸ் வந்துச்சு, அதாவது இந்த உங்கள் வீட்டில் சாக்கடையெல்லாம் ஊற்றுனாங்க, அவங்களுக்கு ஜாமீன் வழங்கினா ஒரு செய்தி வந்துச்சு சார். கொடுத்துட்டாங்க. சிபிசிஐடி விசாரணை எந்த லட்சணத்தில் இருக்கும் அப்படின்றது தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமே. இந்த அரசு எப்படி விசாரிக்கும்? இந்த காவல்துறை எப்படி விசாரிக்கும்? வீட்டில் வந்து சாக்கடையை ஊற்றுறான், அக்யூஸ்ட் யாருன்னு தெரியும், வீடியோவில் இருக்கிறான். இப்போ ஒரு குற்றவாளி, இப்போ இந்த ஒரு திருநெல்வேலியில் கூட ஒரு காங்கிரஸ் தலைவர் ஒருத்தர் கொலை செய்யப்பட்டு விட்டார். 1 வருஷமாக கண்டுபிடிக்கல. அதனை கூட குற்றவாளி தெரியலையா, தேடிட்டு இருக்கோன்னு சொல்லலாம். வீடியோவில் லைவ் போட்டுக்கிட்டு போகிறாங்க. அவனை கைது பண்ணாமல் அவன் கோர்ட்டில் போய் முன்ஜாமீன் வாங்குற வரைக்கும் வேடிக்கை பார்த்துட்டு தானே இருக்குது காவல்துறை. தன்னை அடித்து மண்டை உடைக்கிறது கூட ஒரு வகையில் வச்சுக்கலாம். வீட்டுக்குள்ளே புகுந்து சாக்கடை ஊற்றுறது எவ்வளவு மோசமான குற்றம். அதை வீடியோவில் லைவ் போட்டுக்கிட்டு பெருமையாக செய்கிறாங்க ஒரு குரூப்பு. அவன் முன்ஜாமீன் வாங்குற வரைக்கும் காத்துக்கிட்டு இருக்கியா காவல்துறை? அப்போ எப்படிப்பட்ட ஆட்சி இது? இவனுங்களுக்கு எதிராக தான் விஜய் அரசியல் செய்ய வேண்டும். அதை புரிஞ்சுக்கணும். அப்போ எப்படி பண்ணுவாங்க? ஏற்கனவே இதற்கான சான்றுகளெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். தன்னோடு நடித்த ஒரு சக நடிகரோட திருமணத்திற்கு விஜய் அவர்கள் கோவாவில் தனி விமானத்தில் செல்கிறார். அந்த பேசஞ்சர் மேனிஃபெஸ்டோ எடுத்து விட்டானுங்களா? இதே ரீதியிலான ஒரு தாக்குதல் வர இருக்கிறது திரு விஜய் அவர்கள் மீது. நம்ம ஒரு யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்கோம், நீ வரல அப்போது நடத்திட்டு இருக்கோம். நான் மற்றும் மாலதி இருக்கக்கூடிய தனிப்பட்ட புகைப்படங்களை வெளியிட வேண்டிய தேவை என்ன இருக்குது? இதை செஞ்சது தமிழக உளவுத்துறை, வேறு யாரும் இல்லை. சரி, தமிழக உளவுத்துறையோ தமிழக காவல்துறையோ இதில் ரோல் இல்லைன்னா வழக்கு போடணும்ல அவன் மேலே. இன்றைக்கி சேகர் பாபுவையும் பிரியாவையும் பேசுனதுக்கு இந்த வீரலட்சுமியை கூப்பிட்டு வழக்கு போட்டிருக்கீங்களே. நீங்கள் தான் சோஷியல் மீடியா செல்லு வச்சுருக்கீங்களே, நீங்களா வழக்கு போடலாம்ல? இவங்க பெண் இல்லையா? சரி, நம்ம வழக்கு கொடுத்தா மட்டும் எடுத்துருவாங்களா? சாக்கடை ஊற்றுறவங்களுக்கே கைது பண்ணல. இதுதான் இந்த கட்சி. கடந்த காலங்களெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தால் எதிர்க்கட்சியில் இருப்பவர்களை பற்றி இவர்கள் எடுத்து விடாத ஆபாசங்களே கிடையாது. காமராஜரை பற்றி எவ்வளவு ஆபாசங்கள் எடுத்து விட்டுருக்கு தெரியுமா திமுக? இன்னைக்கு அந்த கட்சியோட காங்கிரஸ் கூட்டணி வச்சுட்டு இருக்கு சார். அது அவங்களுக்கு மானம் கட்டவங்க, கவலைப்பட. அரசியலில் நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை, அவ்வளோதான் சார். நம்ம ஆல்ரெடி பேசிகிட்டு இருந்தோம் பாருங்க, விஜய்க்கு கட்டமைப்பு இல்லை, அதில் கவனம் செலுத்தணும் திரு விஜய். இப்போது தம்பி சொன்ன மாதிரி அவன் பீரங்கி வச்சிட்டு இருக்கான். அவனுக்கு எதிராக நீங்கள் போர் பண்ணுறீங்கன்னா சில யுக்திகள்லாம் வேணும். கூடவே ஒரு ஐயா பீரங்கியை வச்சிட்டு இருக்காரு. யாரும்மா அந்த பீரங்கி? ஆதவர்ஜுனா? அவர்கிட்ட மைக்குக்கு கனெக்ஷனே இல்லை. ஏன் சார் இப்படி அநியாயம் பண்ணுறீங்க? யாருமா அந்த பீரங்கி சொல்லுங்க? அதிமுக இபிஎஸ் தான். வாங்கி அடிங்க. நேற்று நீங்கள் பேசியிருந்தீங்கன்னா இன்றைக்கி நாங்கள் எப்படி ஃபயர் விட்டுருப்போம். ஆமாம் சார், இந்த நேரத்தில் இது கேட்டால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் சார். என்ன சார், நேற்று அதிமுகவை பற்றி எதுவுமே பேசாமல் போயிட்டாரு? நல்ல கேள்வி தம்பி, நீ கேட்டது நல்ல கேள்வி. ஃபஸ்ட்டு எங்கே பேசினாரு? முதல் கேள்வி பெரம்பலூரில் தான் பேசினார். 2வது வாட்டி அங்கே போயிட்டு பேசினார்.
பிஜேபியும் டிஎம்கே மட்டும் அட்டாக் பண்ணாரு, ஏடிஎம்கே அட்டாக் பண்ணல. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, ஒருவேளை மறுபடியும் கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கிறதோ. எல்லா வாய்ப்புகளும் வேட்புமனு தாக்கல் செய்யும் இறுதி நாள் வரை இருக்கிறது. இப்போது விஜய் அவர்கள் தனித்து தான் நாம் போட்டியிட வேண்டும். அதிமுகவோடும் கூட்டணி இல்லை, எங்கள் தலைமையை ஏற்றுக்கொண்டு வரக்கூடிய கட்சிகளோடு கூட்டணி என்ற முடிவில் இறங்கிவிட்டார். அதற்கு பிறகு நடந்த சம்பவங்களை நீங்கள் தொடர்ந்து பார்த்தால், பிரச்சாரம்னு தொடங்க போகிற நேரத்தில் அந்த பிரச்சாரம் தொடங்குவதற்காக அனுமதி கேட்டு அவர்கள் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் போய் அனுமதி வாங்கிறதுக்காக போகிறாரு. அந்த அனுமதி வாங்குறதுக்கு போகிற வழியில் சாமி கும்பிட்டு போகலான்ட்டு போகிறாரு. சாமி கும்பிட்டது ஒரு கேஸு. அதற்கு முன்பாக இந்த பிரச்சாரம், அதற்கு முன்பாக மதுரையில் ஒரு மாநாடு நடக்குது. அந்த மாநாட்டில் ஒரு பையன் ஸ்பைடர்மேன் ஆகலான்ட்டு ஆசைப்பட்டான். அந்த ஸ்பைடர்மேனை தூக்கி அந்த பவுன்சர் ஓரமாக போட்ட உடனே அவனை மாதிரியே சுருள் முடி வச்சிருக்கிற ஒரு பையனை தேடி அதே சட்டையை போய் வாங்கி விஜய் மேலே எஃப்ஐஆர் போடுறாங்க. நார்மலாக எஃப்ஐஆர் போடானா அடையாளம் தெரியாத நபர்களும் ஃபார்முலாக ஒரு எஃப்ஐஆர் போட்டு வச்சுட்டு அப்புறமா க்ளோஸ் பண்ணி விட்ருவாங்க. விஜய் அண்ட் அதர்ஸு அப்படின்னு போடுறாங்க. அதுக்கப்புறம் புஷி மேலே கேஸ். அதுக்கு பிறகு இப்போ இந்த பிரச்சாரத்துக்கு போனோன்னா டெய்லி மீட்டிங்கு. சார் நாளைக்கு காலை 10 மணிக்கு வந்து சார் இதுக்கு மீட்டிங்கு, கொஸ்டின் ஆன்சர் எழுதுங்க, இந்தாங்க இதுக்கெல்லாம் பதில் கொடுங்க, எல்லாம் கொடுத்துட்டோம், இந்தாங்க சார் புது கொஸ்டின் பேப்பர் சார், நேற்று அது லீக் ஆயிடுச்சு சார், இந்தாங்க சார் புதுசாக எதுங்க சார், இப்படி பண்ணுறாங்க. அண்டு எந்திரிச்சு நிற்கக்கூடாது, தலை செய்யக்கூடாது, தலையை இப்படி திருப்பக்கூடாது, கையாட்டக்கூடாது, வாயை ரொம்ப அதிகமாக திறந்து பேசக்கூடாது, இப்படிலாம் போடுறாங்க. சார் இதில் ரோடு ஷோ போகக்கூடாதுன்னு சொன்னாங்க. நேற்று ரோடு ஷோ நடந்துருச்சு, வழக்கு பதிவு பண்ணுவாங்களோ? கண்டிப்பாக பண்ணுவாங்க. இன்றைக்கி ஒரு நியூஸு இப்படிலாம் பண்ணுறாங்க. இப்போது விஜய் அவர்கள் மனதில் இவனுங்க திருப்பி ஆட்சிக்கே வரக்கூடாதுன்ற எண்ணம் வருமா வராதா? கண்டிப்பாக இருக்குது சார். சொல்லுங்கள். கண்டிப்பாக வரும் சார். சரி பரவாயில்ல, எவ்வளோ தொல்லை கொடுத்தா என்ன, கொடுக்கட்டும், நாம் தனியாக போட்டிட்டு ஒரு 20% பிரித்து மீண்டும் உதயநிதியும் அந்த ரவுடியும் சிஎம் ஆகிறதுக்கு உதவி செய்யலாம் என்று நினைப்பாரா? இப்போவே இவ்வளோ தொல்லை கொடுக்குறவங்க, இது ஃபஸ்ட்டு நேற்று முதல் கேம்பெயின், டிசம்பர் வரை எவ்ரி சாட்டர்டே கேம்பெயின், கரெக்டாக ஆல் சாட்டர்டேஸ். அப்போ என்னென்ன பண்ணுவாங்க? விஜயை கூட்டணியை நோக்கி திமுக தள்ளுகிறது. புரியுதா? எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஸ்டார் அவர் விஜய் வெளியில் காட்டிக்கல. நீ விஜயாக இருந்து நீ யோசி, ஏண்டா என்னடா எல்லாரும் மாதிரியும் தானடா நானும் ஒரு கட்சி ஸ்டார்ட் பண்ணுறேன். கொஞ்சம் ஹம்பிளானவர். இந்த விவகாரம் அவரை கோவப்படுத்திருக்கோன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? எப்படி படுத்தாமல் இருக்கும்? விஜய் இப்போ கோவப்படுத்தலை. கோவா ட்ராவலுக்கு பேசஞ்சர் மேனிஃபெஸ்டோ அண்ட் அந்த வீடியோ ஃபுட்டேஜ், ஃப்ரிஸ்கிங் வீடியோ ஃபுட்டேஜ் வெளியில் வந்தப்பவே விஜய் கோவப்பட்டுட்டார். மேடையில் அந்த கோவத்தை எப்படி வெளிப்படுத்த முடியும்? மனுஷன் தானே விஜய், எப்படி கோவம் வராமல் இருக்கும்? சினிமாவில் மட்டும் தான் கோவம் வருமா? சொல்லுங்கள். அவன் கட்சி நிர்வாகிகள்கிட்டலாம் பேசினா ஏதாவது தப்பட்டானா கடிச்சு கோதறிடுவா அப்படியா? இல்லை, நான் நினச்சேன் அரசியல் இதெல்லாம் சாதாரணம் அப்படின்னு உணர்ந்து பாருங்க. இது சாதாரணம் இல்லையே. எது சாதாரணம்? எதுமா சாதாரணம்? எல்லா கட்சியும் பிரச்சாரம் பண்ணுறான், நீ என்ன மட்டும் கையாட்டாது தலையாட்டாதுன்ற சாதாரணமாக அது? KN நேரு சொன்னார் சார், திருச்சி என் ஏரியா, இங்கே அவர் சாதிக்க முடியாதுன்னு. அதை செஞ்சு காட்டிட்டாரா? சார் திருச்சியில் நான் இருக்கிற இடம் அதெல்லாம் நடக்காது. ஆமாம், செஞ்சு காட்டிட்டாரு தானே. இன்றைக்கி நாம் உட்காந்து விஜய் பிரமாதமாக பேசிட்டார். விஜயோட முதல் பிரச்சார பயணம் மிகச்சிறப்பாக இருந்தது, இதர கட்சிகளை அலற விட்டு விட்டார் விஜய்னு தானே நம்ம இன்றைக்கி பேசிகிட்டு இருக்கணும். என்ன பேசிகிட்டு இருக்கோம்? அப்போது திரு விஜய் அவர்களுக்கு ஒரு மனிதனாக இயல்பாக ஒரு கோபம் வருமா வராதா? இப்போவே இப்படி பண்ணுறவங்க திருப்பி ஆட்சிக்கு வந்தால் என்ன செய்வாங்க? மீண்டும் ஒரு முறை, இரண்டாவது முறை இவர்களுக்கு அதிகாரத்தை எடுத்து கொடுத்தால் என்ன செய்வார்கள்? ஒருவேளை அதிமுகவோட ஹெல்ப் இங்கே கிடச்சிருந்தா அந்த திருச்சி மாவட்ட செயலாளர்கள் இந்த மீட்டிங்கை இதை விட சிறப்பாக பண்ணியிருப்பாங்களா? அவர்களுக்கு இதுதான் வேலை. பிஜேபி 2021 அதிமுகவோட கூட்டணியில் போட்டியிட்ட ஒரு பிஜேபி வேட்பாளரிடம் பேசி கொண்டிருந்தேன். பாஸ், எனக்கு ஒன்றுமே வேலை இல்லை பாஸ், எல்லாத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க பாஸ். அண்ணே காலையில் 7 மணிக்கு இங்கே வந்துருங்கண்ணேன்னு சொல்லுவாங்க. 7 மணிக்கு நாங்கள் போவேன். எங்கள் கட்சி ஆளுங்க கொஞ்சம் பேர் வருவாங்க, அவங்க ரெடியாக ஏற்கனவே ஒரு 50 பேர் நிற்பாங்க. அண்ணே இந்த தெருவில் இத்தனை ஓட்டு, இந்த தெருவில் இத்தனை ஓட்டு, இந்த தெரு பூரா முஸ்லீம் ஓட்டு, இங்கே ஒரு ஓட்டு கூட நமக்கு விழாது, அதனால் அந்த தெருவுள்ளே நுழைய வேணாம், கார்னரில் நோட்டீஸ் கொடுத்துட்டு இங்கிட்டு போயிடுவோம். இந்த தெருவில் இந்த ஜாதி ஓட்டு, இந்த தெருவில் தான் திமுக வேட்பாளர் இருக்கார், அதனால் அங்கிட்டு போகவே வேணாம், இப்படி வாங்க. 1 மணிக்கு வெயில் ஏறிடும், 1 மணியோட பிரச்சாரத்தை முடிச்சுக்கலாம், திருப்பி 4 மணிக்கு இந்த பாயிண்ட்டுக்கு வந்துருங்கன்னு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. நான் எதுவுமே செய்யலை. மைக்கு கனெக்ஷன்லாம் கரெக்டாக கொடுத்தாங்களா? பக்காவாக கொடுவாங்க. மைக் கனெக்ஷன் ஃபெயில் ஆனால் என்ன பண்ணுறதுன்றதுக்கு ஒரு ஃபெயில் சேஃப் அரேஞ்ச்மெண்ட் வச்சுருப்போம். இது என்னென்னா அவங்களுக்கு இதுதான் முழு நேர தொழில். ஓகேவா? விஜய் கட்சியின் நிர்வாகிகள் அத்தனை பேருமே புதியவர்கள். நேற்று விஜய் அவர்கள் பேசினார் சார். அதில் பாசிச பாஜக அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தார். அதுக்கப்புறம் திமுக ஒன்றும் பண்ணல வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதிகளை சொன்னார்.
அவர் வந்து இன்னமும் மெயின் ஃபோக்கஸாக வந்து பாஜக வந்து தொடர்ந்து வந்து விமர்சிச்சுட்டு இருக்காரு. அதாவது இந்த பாஜக விமர்சிக்கிறாருல்ல சார், இது வந்துட்டு தமிழ்நாட்டில் எடுபடுமா சார்? இன்னொன்று வந்து திமுகவோட எதிர்ப்பலை இருக்குது. அப்படி இருக்கப்ப இது எடுபடுமா சார்? நல்ல கேள்வி. தமிழ்நாட்டில் பாஜக எதிர்ப்பு வாக்குகள் என்று கணிசமான வாக்குகள் இருக்கின்றன. 2019 திமுக மற்றும் கூட்டணி கட்சிகள் அத்தனை தொகுதிகளிலும் வெற்றி பெற்றதற்கு இந்த பாஜக எதிர்ப்பு உணர்வு ஒரு முக்கிய காரணம். இன்று பாஜக ஆட்சி செய்ய போகிறதா என்பதற்கான தேர்தலா, திமுக ஆட்சி செய்ய போகிறது என்பதற்கான தேர்தலா? சட்டமன்ற தேர்தல். அதான் சார் நான் கேட்குறேன், சட்டமன்ற தேர்தலில் எதுக்கு பாஜகவை போய் பேசணும்? இது விஜயோட ஆலோசகர்களிடம்தான் இந்த கேள்வியை கேட்க வேண்டும். பேசக்கூட செய்யலாம் சார், பேசவே கூடாதுன்னு சொல்ல. ஃபோக்கஸ் டிஎம்கே மேலே இருக்கணும். ஏன்னா நம்ம வந்து மாநாடு நடக்கிறப்ப நம்ம பேசியிருந்தோம், இவர் விமர்சனத்தை மட்டுமே பண்ணிட்டு போயிட்டாரு, மக்களோட வாக்குறுதிகள் எதுவுமே பேசலன்னு சொல்லிட்டு. நேற்று மக்களோட வாக்குறுதிகளை மட்டும் பேசினாரு, விமர்சனம் எதுவுமே பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனமும் வருது. எல்லா வகையிலும் விமர்சனம் வரும். இது எல்லாத்தையும் சேர்த்து பேலன்ஸ் பண்ணி யூ ஹவ் டு டெலிவர் ஸ்பீச். இன்னொன்று பேசவே இல்லையங்க சார், பேசியிருந்தா அதெல்லாம் செஞ்சிருப்பாரோ என்னமோ இருக்குல்ல. நேற்று வந்து இந்த நடந்துச்சு சார் பிரச்சார பயணம், அது பற்றி திருமாவளவன் அவர்கள்ட்ட கேட்குறப்ப அவர் சொல்கிறார், சார் விஜய் அவர்கள் வந்து ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவார், ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்துவார் அப்படின்ற மாதிரி ஒரு பின்பத்தை செய்தி ஊடகங்கள் எல்லாமே வந்து கட்டமைக்குது. ஆனால் மறுபடியும் வந்து எங்கள் கூட்டணி ஆட்சி தான் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவரது நம்பிக்கையை வெளிப்படுத்துகிறார். எனக்கு நேற்று திருமாவளவன் செய்யக்கூடிய விமர்சனத்தை நான் புரிந்து கொள்கிறேன். சம்மந்தம் இல்லாமல் வீரமணி இல்லாமல் வந்து விமர்சனம் பண்ணுறது தான் என்னால் பொறுத்துக்க முடியல. அதாவது பிரச்சாரம் போடுறார், கட்சி ஆரம்பித்து 1.5 வருஷம் ஆகுது. விஜய் கட்சியின் கொள்கை என்ன தெரிஞ்சு நீ என்ன பண்ண போகிறப்போ? உன்ட்ட எதுக்கு சொல்லணும்? நீ ஒரு மடம் வச்சு நடத்தின்னு இருக்கிற, அந்த மடத்தில் வியாபாரத்தை பண்ணிட்டு போக வேண்டியது என்ன? நீ திருமாவளவன் போட்டியிடுறாரு, அவர் கட்சி திமுக கூட்டணியில் அங்க வகிக்குது. ஸோ விஜய் அவர்களின் பிரச்சாரத்தால் எங்கள் கூட்டணிக்கு எந்த பாதிப்பும் கிடையாதுன்னு சொல்றது புரிந்து கொள்ள முடிகிறது. உனக்கு என்னையா வந்துச்சு? கூட்டத்தை பார்த்து வகுத்தறிச்சல் ஆயிட்டாரோ? எதுக்கு எப்படி இறக்கி விட்றாங்க பாரு, எல்லா சைடும் அடிக்கணும். அவர் பாட்டுக்கு பெரியார் திடல கல்யாணத்துக்கு வாடகை கொடுத்துட்டு இருந்தாரு. ஆமா, அவரை போய் பேச வச்சிருக்காங்க தமிழ்நாட்டின் அண்ணா சாரே. யாரு? வீரமணியா? ஏமா மனசாட்சி இருக்காமா உனக்கு? இல்லை தூங்கிட்டு இருப்பாங்க, தேவையான போது மட்டும் ஆளுங்கட்சிக்கு தேவையான போது மட்டும் பேசுவாங்க. அது கரெக்டு தான். இது சம்மந்தம் இல்லாமல் வந்தார் பார்த்தியா? கட்சி ஆரம்பிச்சு 1.5 வருஷம் ஆகுது. தெரிஞ்சு நீ என்ன பண்ண போற? பெரியார் கொள்கை ஊராக கொண்டு போய் சேரியானா அந்த வேலையை விட்டுட்டு மீதி வேலையெல்லாம் பார்த்துட்டு அப்படி பார்த்தா அவர் பெரியாரை தான் கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டு இருக்காரு. வரவே இருக்கணும். கொள்கை என்னவா? தனியாருக்கு கிளாஸ் எடுக்கணும் போல இருக்கு. இல்லை கொள்கை தலைவராக ஏற்றுக்கிட்டு அப்படியே வந்து பெரியாரோட சொத்து எங்கன்னு கேட்டுருவாரோன்னு பயந்துட்டாரோ என்னமோ தெரியல. வாய்ப்பு இருக்கிறது சார். நீங்கள் வந்து சொன்னீங்க இது ஃபுல்லாக வந்து ஓட்டா மாறுமா அப்படின்னு சொல்லிட்டு. நேற்று சென்சி ஸ்குவாடு வந்துட்டு ஏற்கனவே நேபாளத்தில் அடிச்சு நொறுக்கி இருக்காங்க. இங்கே நேற்று 6 மணி நேரம் கரண்ட் கம்பத்தை அடிச்சு நொறுக்குவாங்கன்றியா? நேற்று 6 மணி நேரம் ஆனாலும் விஜய்காண்டி நின்றாங்க சார். அது வந்து ஓட்டா மாறாதுன்னு நீங்கள் சொல்கிறீங்க. நான் அதை மறுக்கல. அந்த நேற்று வந்த கூட்டத்தோட ஓட்டு பூரா முழுக்க விஜய்க்குன்னு வச்சுக்குவோம். அவங்க பர்சன்டேஜ் எவ்வளோ ஒன்று இருக்குல்ல, ஜென்சி ஓட்டு மட்டும் போதும் என்று ஒரு வரையறை இருந்தால் விஜய் தான் நாளை முதல்வர். ஆனால் அது போதுமா? இருக்குல்ல, நீங்கள் அந்த ஜென்சிக்கிட்ட போய் நான் எதுவுமே இல்லைப்பா, இது தமிழ்நாட்டுக்குன்ற ஒரு பாரம்பரியம் இருக்கிறது, ஆட்சி நிர்வாகம் நடத்துறதுக்கு இப்படி வேணும், ஒரு கட்டமைப்பு வேணும், அதெல்லாம் யோ போய் அப்படின்னும் சொல்கிறாங்க. என்ன அந்த சாம் டேனியல் இது பார்த்தல, இன்னொரு இன்டர்வியூவில் சட்டையை கழட்டிட்டான் சார் ஒரு பையன். பட் ஜென்சி அலோன் டோன்ட் டிசைட் தி எலெக்ஷன். ஜென்சி இஸ் அன் ஆடட் ஃபேக்டர். ஜென்சி தவிர்த்த மற்ற பிரிவினரை விஜய் அவர்களால் கவர முடிகிறதா என்பதைத்தான் நாம் பார்க்கலாம். ஸோ டு சம் அப், திரு விஜய் அவர்களோட முதல் பிரச்சார பயணம் இம்ப்ரெசிவாக இருந்ததா என்று கேட்டால் இம்ப்ரெசிவாக இல்லை. மறுக்கிறீங்களா நீங்கள்? அவரே மறுக்க மாட்டார் சார். கூட்டம் இம்ப்ரெசிவாக இருந்தது, அவரின் பேச்சு இம்ப்ரெசிவாக இல்லை. கூட்டம் இம்ப்ரெசிவாக இருந்தது. மற்ற அரசியல் கட்சிகள் இந்த கூட்டத்தை கவலையோடு பார்க்கின்றன. இது மறுக்க முடியாது. ஏன்னா எந்த அரசியல் கட்சிக்கு இது போன்ற கூட்டம் இருக்காது. காசு கொடுத்து கூட்டிகிட்டு வந்தாலே அங்கே அந்த பேசி முடிஞ்சவொடனே, பேசி முடிக்கிறதுக்கு முன்னாடி கிளம்புறாங்க, சேரோட இப்போ கிளம்புறாங்க. இன்னொரு விமர்சனம் வச்சாங்க சார், விஜய் அவர்களுக்கு வர கூட்டம் வந்து ரசிகர்கள் கூட்டம், அவரை பார்த்து முடிச்சோடனே பேசி முடிச்சோடனே ஓடுறாங்கன்னு சொல்லிட்டு. இவங்க பேசிட்டு இருக்கப்பே ஓடுறாங்க சார் மிச்ச ரசிக்கலாம். அந்த சிக்கல் இருக்குது. ஸோ இது மாதிரியான ஒரு கேடர்ஸை எல்லா லீடருக்கும் பிடிக்கும். ஓகேவா? எனக்காக தீ குளிக்கிறேன்னு அந்த காலத்தில் இருந்துச்சு, இப்போ அதெல்லாம் இல்லை. ஸோ இது மாதிரியான ஒரு கூட்டம் இன்றைக்கி எந்த தலைவருக்கும் இல்லை. கருணாநிதி ஜெயலலிதாவுக்கு கூட இப்படி தொண்டர்கள் இருந்ததாக பார்க்க முடியாது. எம்ஜிஆருக்கு இருந்தது. அதுபோல் விஜய்க்கு சேர்ந்திருக்கக்கூடிய இந்த கூட்டம் வந்து மற்ற கட்சிகளை பொறாமைப்பட வைத்திருக்கிறது, கவலைப்பட வைத்திருக்கிறது. இது என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை எல்லா கட்சிகளும் கவலையோடு பார்த்து கொண்டிருக்கின்றன. தொடர்ந்து நான் எல்லா நிகழ்ச்சிகளிலும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன், திரு விஜய் அவர்கள் அரசியல் கற்றுக்கொள்ள வேண்டும்.
கற்றுக்கிட்டு இருக்காரு. அவருக்கு நம்ம we have to give him some time. he is learning. எல்லோருமே எல்லாம் தெரிந்து வந்து விடவில்லையே. அண்ணாதுரைக்கும் திரு எம்ஜி ராமச்சந்திரனுக்கும் செல்வி ஜெயலலிதாவுக்கும் கருணாநிதிக்கும் ஏன் திரு பழனிசாமிக்கும் இருந்த வாய்ப்பு விஜய்க்கு இல்லை. நான் குறிப்பிட்ட இந்த அத்தனை பேரும் அரசியல் முகாம்களில் பல வருடங்கள் பயணித்து அரசியலை கற்றுக்கொண்டவர்கள். அப்போ சொன்ன எல்லாருமே ஒரு அரசியல் கட்சியில் இருந்து அரசியல் என்னென்னு பக்கத்தில் நின்று பார்க்குறாங்க இல்லையா? திரு விஜய் அவர்கள் கேரவன்லேருந்து நேராக இறங்கி பிரச்சார வேனுக்கு வந்திருக்காரு. ஸோ ஹி லேர்ன் கற்றுக்குவார். இட்ஸ் நாட் ஈஸி அப்படின்றத நேற்றும் புரிந்து கொண்டிருப்பார், அதற்கு முன்பும் மதுரையிலும் புரிந்து கொண்டிருப்பார். ஸோ போக போக கற்றுக்கொள்வார். இதை 6 மாதங்களுக்குள் கற்றுக்கொண்டு திரு விஜய் அவர்கள் வெற்றி பெறும் அளவுக்கு தேர்ச்சி பெறுகிறாரான்றதை நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஃபேஸ் ஆஃப் விஜய்ஸ் கேம்பெயின் டிசப்பாயின்மெண்ட் அப்படின்ட்டு தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. பட் ஹி ஹேஸ் டைம். ஒவ்வொரு மனுஷனும் தான் செய்யும் தவறுகளிலிருந்து படிப்பினை கற்றுக்கொண்டு அதற்கு பிறகு தானே அடுத்த கட்டத்திற்கு பயணிக்கிறார்கள். ஸோ திரு விஜய் அவர்களும் விஜயை விட விஜய் உடன் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் கற்றுக்கொள்ள ஏராளமாக இருக்கின்றன என்பதைத்தான் நான் இந்த நேரத்தில் பதிவு செய்ய விரும்புகிறேன். கற்றுக்கொண்டு இன்னும் செம்மையாக செயல்பட்டு அடுத்த சனிக்கிழமை நடக்கக்கூடிய அந்த பிரச்சாரத்தை சிறப்பாக செய்வார்கள் என்று நாம் நம்பிக்கையோடு எதிர்பார்ப்போம். இன்னொன்று, அண்ட் இந்த எஃபர்ட்டு கமெண்டபிள்னு நான் சொல்கிறேன். விஜய் ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி, அவர் வரமாட்டார்ப்பா அப்படின்னாரு, வந்தார், என்னாச்சு பார்த்தீங்களா? அதனால் திரு விஜய் அவர்கள் அடுத்தடுத்த கட்டங்களில் இம்ப்ரூவைஸ் பண்ணி பெட்டராக டெலிவரி பண்ணுவார் அப்படின்ற நம்பிக்கையோடு நாம் பார்க்கலாம். அவரை முடக்குவதற்கு, அவரது நம்பிக்கையை குலைப்பதற்கு எல்லா வேலைகளையும் எல்லா கட்சிகளும் செய்யும். அதிமுகவும் செய்யும். அதிமுக போட்டியை தானே பார்ப்பாங்க. இல்லை, அதிமுக கொஞ்சம் அமைதியாக தான் இருக்குது சார். அமைதியாக பண்ணுவாங்கம்மா, வழி ஏற்படுத்தி கொடுக்குறாங்க, நல்லபடியாக அமைதியாக இருக்காங்க. இன்னும் இப்போ பண்ணலைன்ற. ஆனால் அதிமுகவை விஜய் சீண்டின உடனே ஒரு வாரம் என்ன ஆச்சுன்றது பார்த்தீங்களா? அவங்கள தொடல, அவங்களும் அமைதியாக இருக்காங்க. ஸோ இது இப்படியே இந்த உறவு தொடர்ந்தால் எனக்கு மகிழ்ச்சி. அது நடக்குமா இல்லையா என்பதை காலம் முடிவு செய்யும். தமிழ்நாட்டு மக்களுக்கும் மகிழ்ச்சி சார். நடக்குமா இல்லையா என்பதை காலம் முடிவு செய்யும். விஜய்க்கு இந்த முதல் முயற்சியை எடுத்திருக்கக்கூடிய விஜய்க்கு சவுக்கு மீடியா சார்பாக மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அரசியலில் யார் புதிதாக வந்தாலும் அவர்களை நாம் வரவேற்பது தான் ஜனநாயக பண்பு. அந்த அடிப்படையில் வரவேற்போம். நாம் அதிபரை போல் வகுத்தறிச்ச பிடிச்சவங்க கிடையாது. ஓகேவா? திஸ் அ ஓப்பன் ஃபோரம். லெட் எனிபடி கம். த பெஸ்ட் வில் வின். மக்கள் இருக்கிறது யார் பெஸ்ட்டுன்றதை தேர்ந்தெடுப்பாங்க. அந்த வகையில் விஜய் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். கடைசியாக ஒரு அறிவிப்பு. நமக்கு தெரியாமையே லீவே கொடுக்க மாட்டாருன்னு இங்கே சேர்ந்து சங்கம் சேர்க்குற வேலையை ஆரம்பிச்சிருக்காங்க. ஸ்ட்ரைக் பண்ணலான்ட்டு புதுசாக அது தம்பிலாம் செய்ய மாட்டான் சார். அதெல்லாம் அப்படிலாம் நினைக்காதீங்க. தம்பி என்னால் தான் சப்ஸ்கிரைபர் கூட்டுறாங்க, நான் மூத்த பத்திரிகையாளர் ஆகிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலை நிறுத்தம் செய்வதற்கான வேலையில் நிதிஷ் ஈடுபடுவதால் நாளை விடுமுறை. நாளை நமது அரசியல் அரட்டை நிகழ்ச்சி வராது. தொழிற்சங்கம் நன்றி சார், கோரிக்கை நன்றி வெற்றி சார். பெற்று விட்டது சார். இங்கே நன்றி சொல்கிறத பார்த்தா நீங்கள் தான் நிதிஷை தூண்டி விட்டு வேலை நிறுத்தத்துக்கு ஏற்பாடு அவங்க தொழிற்சங்கத்தில் ஒரு ஆள் தான் சார். பார்த்தீங்களா? எனக்கு எதிராக அவ்வளோ பேரும் வேலை செய்கிறீங்க. பிரசாத்துக்கும் சிரிக்கணும். எல்லாம் சேர்ந்து வேலை செய்கிறீங்க. அதனால் நாளை ஒரு நாள் விடுமுறை. அதனால் ஒரு நாள் வரலன்னா பார்வையாளர்கள் பயந்துடுறாங்க. ஐயோ தூக்கிட்டாங்க போல இருக்குண்ணே, வரகி வேறு பார்த்தா தூக்கி உள்ளே வச்சுருக்காங்க, ஐயோ வீடியோ வரல, ஒரு மணி நேரம் ஒரு 1/2 மணி நேரம் தாமதமான கேட்குறாங்க, இப்போ ஐயோ போச்சு எங்க அப்படின்ட்டு. அதனால் இருக்கும், பத்திரமா தான் இருக்கும். இதுவரை ஐஸ்கிரீம் அதிகாரியோ வரம் தரும் அதிகாரியோ அல்வா அதிகாரியோ எந்த தொல்லையும் கொடுக்கவில்லை. அதனால் நாங்கள் மீண்டும் செவ்வாய்க்கிழமை சந்திப்போம். சரியா? நன்றி. நன்றி நன்றி சார், சார். நன்றி சார்.